श्री गुरुभ्यो नमः। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। श्री गुरुभ्यो नमः। ओम तत्सत्। எல்லோருக்கும் நமஸ்காரம். நேத்திக்கு சூத்திரங்களுடைய சுபாவம் எப்படின்றத புரிய வைக்கிறதுக்காக சில விஷயங்கள் சொன்னேன். அந்த சூத்திர பிரஸ்தானத்தை எப்படி உபயோகப்படுத்தணும் என்ற விஷயத்தில் பல விஷயங்கள் சொன்னேன். அதனுடைய ஒரு கண்டினியூவேஷன் தான் இப்போது இன்றைக்கும் கொஞ்சம் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய பிரகிருத விஷயத்தில் வரலாம். சூத்திரங்கள் எதுக்காக வந்ததுன்னு தெளிவாக நான் சொல்லியிருக்கேன். பூர்வமீமாம்சா சூத்திரங்கள், உத்தரமீமாம்சா சூத்திரங்கள் ரெண்டுமே மீமாம்சா சூத்திரங்கள். அந்த மீமாம்சா சூத்திரங்களுக்கு மற்ற சூத்திரங்களை அபேட்சித்து என்ன பேதம், என்ன வித்தியாசம் இருக்குது, என்ன வைலட்சண்யம் இருக்குன்றதை நிரூபணம் பண்ணியிருக்கேன். அப்போது பூர்வமீமாம்சா சூத்திரங்களை பொறுத்த வரைக்கும் தர்மசாஸ்திரம் சொன்னால் பூர்வமீமாம்சா சூத்திரங்கள் கிடையாது. இந்த விஷயம் நான் சொன்னேன். தர்மசாஸ்திரம்னு சொன்னால் கர்மகாண்டம், வேதம், மன்வாதி ஸ்மிருதிகள், அந்த மாதிரி சூத்திரங்கள். ஏன்னா அது உபதேச சூத்திரம். மீமாம்சா சூத்திரங்கள் எதுக்காக வந்தது? ஜெய்மினிய சூத்திரங்கள் கேட்டால் தர்ம விசாரம் பண்ணுறதுக்கு ஒரு கைட்லைன். தர்ம விசாரம் எப்படி பண்ணணும், கதம் தர்ம விசார கர்த்தவியா, இந்த மாதிரி ஏவம் இந்த ரீதியில் இப்படி தான் தர்ம விசாரத்தை பண்ண வேண்டும் என்றது காமிக்கிறதுக்கு அந்த விசார பிரக்ரியை என்ன, விசாரத்தினுடைய ஒரு மெத்தடாலஜி என்ன, இது காமிக்கிறதுக்கு ஒவ்வொரு அதிகரணங்களாக ஜெய்மினி மகர்ஷி ஒவ்வொரு உதாரணத்தை எடுத்துட்டு சூத்திரங்களே பண்ணியிருக்கார் என்ற சொல்கிற மாதிரி இங்கேயும் பிரம்ம விசாரத்தை எப்படி பண்ண வேண்டும் என்றது காமிக்கிறதுக்கு ஒரு கைட்லைன் கொடுக்கறதுக்கு, அந்த பிரம்ம விசாரம் பண்ணுற சம்பிரதாயம் என்னன்றது காமிக்கிறதுக்கு நியாயங்கள் தேவைப்படுறது. அதுக்கு தேவையான நியாயங்களே வியுத்பாதனம் பண்ணுறதுன்னு சொல்கிறது. அந்த நியாயங்களை எப்படி அப்ளை பண்ணணும் என்றது நம்மளுக்கு புரிய வைக்கணும் இல்லையா? அதுக்காக இந்த சூத்திரம் பாஷ்யம் எல்லாம் அமைஞ்சிருக்கு. பிரம்மசூத்திரங்கள், அதனுடைய பாஷ்யம், அதனுடைய வியாக்கியானங்கள் எல்லாமே அதுக்காக வந்தது. இது நான் சொன்னேன். அதனாலேயே என்ன தெரிகிறது, சில பேர் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அது இன்னும் கொஞ்சம் சூக்ஷ்மமாக நிரூபணம் பண்ணணும். என்னென்னா, இப்போ பிரம்மசூத்திரத்தை படிக்கிறதே ஸ்ரவணம் அப்படி சொல்லலாமான்னு கேட்டால் சொன்னால் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இன்னும் கொஞ்சம் சூக்ஷ்மமாக சொல்லணும். பிரம்மசூத்திர கிரந்தங்களே படிக்கிறதே ஸ்ரவணம். ஸ்ரவணம்னா என்ன? ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம்னு இருக்கு இல்லையா? ஸ்ரவணம்னு சொன்னால் அதுக்கு அந்த லிட்டரரி மீனிங் கிடையாதுன்னு எல்லோருக்கும் தெரியும். கொஞ்சம் வேதாந்தம் வாசித்த வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியும். ஸ்ரவணம்னா அப்படியே காதால் கேட்டுண்டு உட்கார்றதுன்னு அர்த்தம் இல்லை. ஸ்ரவணம் பண்ணுறேன் சொன்னால் யாரோ ஒருத்தர் சொல்லிகிட்டே இருக்கேன், அது சும்மா உட்காந்து கேட்டுருக்கேன், அது சிரவணம் இல்லை. அது சிரவணம் இல்லை. அது சிரவணம் சொன்னால் அது ஒரு இப்போ உபன்யாசங்கள் நடக்கிறது, சிரவணம் பண்ணுறது சொல்கிறது உண்டு, இல்லைன்னா இல்லை. ஆனால் சிரவணம்னு சொன்னால் என்ன உண்மையாக அது தாத்பரிய நிரூபணம், தாத்பரிய விசாரத்தை பண்ணுறதுக்கு சிரவணம்னு பேர். அப்போ தாத்பரிய விசாரம் பண்ணுறது தானே இந்த சூத்திர பாஷ்யத்தில் அது தானே நடக்கிறது. பிரம்மசூத்திரங்கள் அதுக்காக தானே வந்திருக்கு. தாத்பரிய நிரூபணம் தானே அதில் பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ அதுதானே சிரவணம்னு கேட்கலாம். இல்லைன்னு நான் சொல்ல வரல.
அது சிரவணமாக இருக்கலாம். ஆனால் முக்கியமாக அது அந்த விவக்ஷை கிடையாது, அந்த ஒரு விவக்ஷை கிடையாது. ஏனென்றால் பிரம்மசூத்திரங்கள் நியாயங்களை நிரூபணம் பண்ணுறதுக்காக வந்ததுன்னு நான் பல தடவை சொன்னேன். அதில் அந்த நியாயத்தை நிரூபணம் பண்ணணும் என்ற ஒரு நோக்கம்தான் சூத்திரகாரத்திற்கு இருக்குது. அது உண்மையாக பிரம்மசூத்திரங்கள் எதுக்காக வந்தது? முமுக்ஷுவை உத்தேசித்து தானே வந்தது. ஒரு முமுக்ஷுக்கு மோட்சம் கிடைக்கணும். அது அந்தந்த சிஸ்டம், அத்வைத சிஸ்டமோ விசிஷ்டாத்வைத சிஸ்டமோ அதனுடைய ஸ்வரூபம் எல்லாம் வேறு விதமாக இருந்தால் கூட இந்த விஷயத்தில் யாருக்குமே அபிப்பிராய பேதம் கிடையாது. பிரம்மசூத்திரங்கள் முமுக்ஷுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு தான் சூத்திரங்களே பண்ணியிருக்கார் பகவான் வேதவியாசன், இல்லைன்னா பாதராயணர் மகர்ஷி, அதுக்காக பண்ணியிருக்கார். அந்த பிரம்மசூத்திரங்கள் முமுக்ஷுவே உத்தேசித்து வந்ததுன்னு சொன்னால் முமுக்ஷுக்கு உபயோகப்படணும் இல்லையா? அதில் இருக்கிற ஒவ்வொரு விசாரமும் முமுக்ஷுக்கு உபயோகப்படும்படியாக இருக்கணும். அப்படி பார்த்தால் சில கஷ்டங்கள் வரும். அதில் இருக்கிற அத்தனை விசாரமும் எப்படி முமுக்ஷுக்கு உபயோகப்படும்? முமுக்ஷுக்கு உபயோகப்படும்படியாக எப்படி நம்மளால் நிரூபணம் பண்ண முடியும் கேட்டால் இன்னும் பல இடைஞ்சல்கள் இருக்குது. அதுவே சிரவணம். பிரம்மசூத்திரத்தையும் பாஷ்யத்தையும் படிக்கிறதே சிரவணம். இதுதான் முமுக்ஷு. இந்த கிரந்தத்தை திருப்பி திருப்பி படிச்சுட்டு இருக்கிறது தான் முமுக்ஷுவினுடைய ஒரு வேலை. அப்படி சொன்னால் அப்படி சொல்லக்கூடாது. என்ன காரணம்னால் பிரம்மசூத்திரத்தில் இருக்கிற எத்தனையோ விசாரங்கள் டைரக்டாக முமுக்ஷுக்கு உபயோகம் இல்லாத விசாரங்கள். டைரக்டாக நீங்கள் பார்க்குறதா இருந்தால் அந்த விசாரத்தினால முமுக்ஷுக்கு உபயோகமே இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஆனால் உபயோகம் இருக்குதுன்னு சொல்லணும். அது எப்படின்னு காமிக்கணும் இல்லையா? அதுக்காக சொல்கிறேன். கர்மா இப்போது வேதாந்த அத்வைத சம்பிரதாயத்தில் சொல்லும் பொழுது நிர்குண பிரம்ம சாட்சா்காரம் இதுதான் மோட்சத்துக்கு வேணும். நிர்குண பிரம்ம சாட்சா்காரம், இதனால தான் மோட்சம். இதுக்கு தான் முக்கியமாக மோட்சம்னு சொல்கிறது. நிர்குணமாக பிரம்ம சாட்சா்காரம், நிர்குண பிரம்மத்தை சாட்சா்காரம் பண்ணி அகம் பிரம்மாஸ்மி என்ற தெளிவான ஒரு அறிவு வந்ததுக்கப்புறம் எல்லா உபாதிகளும் போய் கேவல ஆத்மஸ்வரூபமாக நிற்கிறது. இதுதானே மோட்சம். இதுக்கு பிரம்ம சாட்சா்காரம் தான் தேவைப்படுறது. எப்பேற்பட்ட பிரம்மம்? நிர்குண பிரம்ம சாட்சா்காரம். அப்படின்னா உடனே கேள்வி வரும், சகுண பிரம்மத்தை பற்றி சொல்லவே வேண்டாம், சகுண பிரம்ம நிரூபணம் வியர்த்தமாச்சே. ஆனால் சகுண பிரம்ம விசாரம் நிறைய இருக்குது. ஆதிசங்கர பகவத்பாதாவில் கூட அது ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறது இல்லை, எல்லாமே விஸ்தாரமாக தான் பண்ணியிருக்கார். பல அதிகரணங்கள்லையும் முக்கால்வாசி அதிகரணத்துலேயும் சகுண பிரம்ம விசாரம் தான் இருக்குது. பிரதமாத்தியாயத்தில் முதல் அத்தியாயத்தில் சகுண பிரம்ம விசாரம் தான் இருக்குது. பிரம்மத்தை உபாசனைக்காக சகுணமாக நிரூபணம் பண்ணுற இடங்களே எடுத்துண்டு அந்த வாக்கியங்களை தான் நிரூபணம் பண்ணியிருக்கார் ஆதிசங்கராச்சாரியர். எல்லோரும் அப்படி தான் பண்ணியிருக்கார். ஏன்னா பண்ணாமல் இருக்க முடியாது. அந்த இடத்துல தான் விஷய வாக்கியம் வர்றது. அது சகுண பிரம்மம் நிர்குண பிரம்மம்னு பிரித்து பார்க்கல மற்றவா வேண்டாம். அத்வைத சம்பிரதாயத்தில் எப்படி ரெண்டாக பிரித்து பார்க்குறது? சகுண பிரம்மம், இது ரெண்டு விதமான பிரம்மம் இல்லை, ஒரே பிரம்மம் தான். சகுணமாக சொல்கிறது நிர்குணமாக சொல்கிறது வச்சுக்கோங்க. இருந்தால் கூட நிர்குண பிரம்மத்தை மட்டுமாக சொல்கிறதுக்காக வரல இல்லையா? சகுண பிரம்ம பிரதிபாதனங்கள் எத்தனையோ வந்திருக்கு. அதெல்லாம் எதுக்கு உபயோகப்படுறதுன்னு ஒரு கேள்வி வரும். இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கலாம். என்ன பதில்னால், இந்த சகுண பிரம்ம சகுண பிரம்ம நிரூபணம் எதுக்காகனால் அந்த சகுண பிரம்மத்தை உபாசனை பண்ணணும். அந்த உபாசனையினால் என்ன வரும்? பிரம்மலோகம் என்றது கிடைக்கிறது. பிரம்மலோகத்தில் போய் அங்கேயே இருந்துண்டு அதுக்கப்புறம் நச்ச புனராவர்த்ததேன்னு இருக்கிறதுனால அங்கே இருந்து அங்கே போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் திருப்பி இங்கே வர்றதில்லை. இமம் மானவம் ஆவர்த்தம் ந ஆவர்த்தந்தேன்னு இருக்கு. அந்த சகுண பிரம்ம லோகத்தில், அப்படின்னா பிரம்மலோகம்னு தான் சொல்லுவான் பொதுவாக. பிரம்மலோகத்தில் போய் அதுக்கப்புறம் அங்கே இருந்து நிர்குண பிரம்ம சாட்சா்காரத்தை அடைஞ்சு அவர் முக்தராயிடுவார். இதுக்கு கிரம முக்தின்னு பேர். கிரமமாக முக்தி அடையிறது.
இங்கேயே முக்தி நிர்குண பிரம்ம சாட்சா்காரம் கிடைக்காமல் இன்னொரு லோகத்தில் உத்கிருஷ்டமான ஒரு லோகத்தில் போய் திருப்பி வராமல் அங்கேயே இருந்துட்டு போகங்கள் அனுபவித்து எப்போ அவருக்கு வைராக்கியம் வர்றதோ அப்போ சிரவணாதிகள் பண்ணி அங்கே இருந்த சாட்சா்காரம் கிடைச்ச முக்தராகிறது. இதுவும் ஒரு விதமாக முக்தி தான். முக்தி ஒன்று தான். ஆனால் கொஞ்சம் ஒரு என்ன இருக்கு, அங்கே போய் அப்புறம் தான் கிடைக்கிறது, அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ இது ரெண்டுமே நிரூபணம் பண்ணணுன்றதுக்காக இப்படி முக்தி ரெண்டு விதமாக வர்றது, இங்கேயே கிடைக்கிறதோ இல்லை லோகாந்தரத்தில் போய் கிடைக்கிறதோ, அதுக்கு ரெண்டு விதமான உபாயங்கள் தேவைப்படுறது. அதுக்காக இந்த சகுண பிரம்ம நிரூபணமும் பிரம்மசூத்திரத்தில் முமுட்சுக்களே உத்தேசித்து சகுண பிரம்ம நிரூபணம் பண்ணுறதுன்றதுனால ஒன்றும் விரோதம் இல்லை, இப்படி பதில் சொல்லலாம். ஆனால் இதனால் கூட ஆகாது. ஏன்னால் இப்போ நான் ரெண்டு விதமாக சொன்னேன், கிரமமுக்தி விதேக முக்தி. இங்கேயே சாட்சா்காரம் கிடைக்கிறதா இருந்தால் விதேக முக்தின்னு சொல்லுவோம். இன்னொரு லோகத்தில் போய் அதுக்கப்புறம் தான் சாட்சா்காரம் கிடைக்கிறதா இருந்தால் கிரமமுக்தின்னு சொல்லுவோம். இப்போ கிரமமுக்திக்கும் உபயோகம் இல்லை, விதேக முக்திக்கும் உபயோகம் இல்லை. அப்பேற்பட்ட எத்தனையோ உபாசனங்கள் இருக்குது, உபனிஷத்துலேயே இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி உபனிஷத்தில் எல்லாமே வேதாந்த பிரம்ம விசாரம்னு கிடையவே கிடையாது. பலவிதமான விஷயங்கள் இருக்குது. பிரம்ம விசாரம் முக்கியமாக இருக்குது, பிரம்ம விசாரத்துக்கு தான் தாத்பரியம் இருக்கட்டும். இருந்தால் கூட அவாந்தர விஷயங்கள் எத்தனையோ இருக்குது. உபனிஷத் இந்த சூத்திர கிரந்தம் எதுக்காக வந்ததுன்னா வேதாந்த விசாரம், உபனிஷத் வாக்கியங்களுடைய தாத்பரிய விசாரம் பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். அது முக்கியமாக பிரம்ம விசாரம். அதுக்கு எதெல்லாம் தேவைப்படுறதோ அதெல்லாம் எயிர் ஜிக்ஞாசிதைர் வினா பிரம்ம ஜிக்ஞாசிதம் நபவதி தத் சர்வம் அர்த்தாக்ஷிப்தானி பவந்தின்னு பாஷ்யக்காரர் சொல்கிறார். அப்போது பிரம்மத்தை மட்டும் விசாரம் பண்ணலை, பல விதமான விஷயங்கள் அதில் வர்றது. பிரம்ம விசாரம் கூட, பிரம்ம விசாரம் எல்லாமே முமுட்சுக்கு உபயோகப்படும்படியாக இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? அதுவும் முடியாது. ஏன்னால் யஜ்ஞத்தில் நடுவில் பண்ண வேண்டிய சில உபாசன பிரயோகங்கள் எல்லாம் வர்றது. யஜ்ஞாங்காவபத்தோபாசனானி அதுக்கு பேர் யஜ்ஞ அங்க. யஜ்ஞத்தினுடைய சோமயாகாதிகள் இருக்கு இல்லையா, அதனுடைய சில அங்கங்களோடு சம்பந்தப்பட்ட யஜ்ஞத்துக்குள்ள நடுவில் பண்ண வேண்டிய உபாசனைகள் எத்தனையோ இருக்குது. இதுவும் இந்த சமன்வயாதிகரணத்தில் நிரூபணம் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ ஆகாசஸ்தல்லிங்கான்னு சூத்திரம். இந்த சூத்திரத்தில் எதை சொல்கிறது? ஆகாஷ அஸ்ய லோகஸ்ய காகதிரித் ஆகாஷ இதி ஹோவாச்சா என்ற இடத்துல ஆகாசம்னு சொன்னால் பரமாத்மா. சரி இருக்கட்டும், அதனால் என்ன இப்போது முமுட்சுக்கு என்ன உபயோகம்? அங்கே பரமாத்மா சொல்லப்பட்டிருக்கு சொன்னால் முமுட்சுக்கு என்ன உபயோகம் சொல்லணும் இல்லையா? பிரம்மஸ்வரூபம் நிரூபணம் பண்ணுறதா அங்கே இல்லை. பிரம்ம ஜெகத்காரணம்னு சொல்கிறதுக்கு இந்த வாக்கியம் வரல. பிரம்ம ஜெகத்காரணம் சொல்கிறதுக்காக வேறு இடத்துல வாக்கியங்கள் இருக்குது, அதுக்கு சொல்கிறதுக்கு இந்த வாக்கியம் வரல. இங்கேயும் வந்து ஜெகத்காரணத்துவம் சொல்கிறதுன்றதுனால பிரம்மன் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நம்ம நிரூபணம் பண்ணுறோம். சரி, நிரூபணம் பண்ணி ஆகாச சப்தத்துக்கு பிரம்ம அர்த்தம் நிரூபணம், அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. அதனால் என்ன ரிசல்ட், என்ன அதிகரணத்தினுடைய பலம் என்ன, பிரயோஜனம் என்னன்னு கேட்டால், சோமயாகத்தில் நடுவில் உத்கீதம்னு ஒன்று இருக்குது. சாமவேதிகள் அந்த ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது உத்கீதம்னு ஒன்று வரும் ஒரு இடம், அது ஒரு பக்தின்னு சொல்கிறது. அது இப்போ நான் விஸ்தாரமாக சொல்ல மாட்டேன், டைம் இல்லை. அந்த ஒரு போர்ஷன் வச்சுக்கோங்க, அந்த சாம கானத்தினுடைய ஒரு போர்ஷன். அந்த போர்ஷன் வர்றச்ச அந்த உத்காதா வந்து என்ன பண்ணணும், அந்த உத்கீதம் என்ற ஒரு போர்ஷனை மனசில் வச்சுட்டு அது பிரம்மன்னு தியானிக்கணும். அப்படி தியானம் பண்ணுறதா இருந்தால் என்ன மோட்சம் கிடைக்குமா? இல்லை, ஏதோ லௌகிகமான பலங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எஜமானனுக்கு சில பலங்கள் கிடைக்கிறதுன்னு, இந்த சம்சாரத்திலேயே கிடைக்கக்கூடிய சில பலங்கள், அவ்வளோதான். சாதாரணமான ஏதோ சில பலம், அவ்வளோதான். சோமயாகம் அது இல்லாமல் கூட சோமயாகம் பண்ணலாம். இந்த உபாசகர் உபாசனை தெரிஞ்சவன் இருந்தால் அந்த மாதிரி உபாசனை பண்ணலாம், இல்லைன்னா சாதாரணமாக சோமயாகம் பண்ணலாம். அந்த சோமயாகத்தில் வரக்கூடிய சில சந்தர்ப்பத்தில் பண்ணலாம் காமியமான சில உபாசனங்கள் இருக்குது. அங்கே வந்து
பிரம்மத்தை தியானம் பண்ணணுமா பூதாகாசத்தை தியானம் பண்ணணுமான்னு தான் விசாரம். இப்போது இந்த ஆகாச பதத்துக்கு பூதாகாசம்னு அர்த்தமாக இருந்தால் அந்த உத்கீதத்தில் பூதாகாச திருஷ்டியே பண்ண வேண்டும், இல்லைன்னா பிரம்ம திருஷ்டியே பண்ண வேண்டும், இப்படி விசாரம் நடக்கிறது. நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன்னால் இது ஒரு உதாரணமாக சொன்னேன். இந்த மாதிரி எத்தனையோ விசாரங்கள் கர்மத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கிற விசாரங்கள் பல விதமான விசாரங்கள் இருக்குது. இந்த உபாசனை முமுக்ஷு பண்ண வேண்டிய உபாசனையே கிடையாது. அதனால் பிரம்மசூத்திரத்தில் நிரூபணம் பண்ணப்பட்டுள்ள இடங்களில் அந்த இடங்களில் இருக்கிற அத்தனை உபாசனையும் சமன்வயாதிகரணத்தில் எல்லாமே பிரம்ம விசாரம் இருந்தால் கூட பிரம்மோபாசனை எல்லாமே முமுக்ஷுக்கு உபயோகப்படுறதுன்னு சொல்ல முடியாது. சாதாரணமான லௌகிகமான உபாசனைகள் கூட இருக்குது. எல்லாமே வேதாந்த உபனிஷத்துலேயே இருக்குது. இப்போது அப்படி இருந்தால் இந்த அதிகரணம் படித்த முமுக்ஷு என்ன பண்ண போகிறது? முமுக்ஷுக்கு என்ன உபயோகம்? ஸ்ட்ரைட்டாக சொல்கிறதா இருந்தால் டைரெக்டாக இதனால் உபயோகம் இல்லை. அப்போ சூத்திரக்காரர் எதுக்காக அந்த அதிகரணம் அங்கே வச்சுருக்கார்? அந்த ஒரு விசார சந்தர்ப்பத்தை எதுக்காக அங்கே கொண்டு வந்திருக்கார் கேட்டால், இந்த விசாரம் பண்ணுறதுனால ஒரு மீமாம்சா நியாயம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த வாக்கிய தாத்பரியத்தை நிரூபணம் பண்ணுறதுக்காக தேவையான ஒரு யுக்தி அது கிடைக்கிறது. அந்த யுக்தி இன்னும் பல இடத்துல உபயோகப்படுறது நமக்கு. இங்கே நமக்கு முமுக்ஷுக்கு இந்த இடம் உபயோகம் இல்லைன்னா கூட முமுக்ஷுக்கு உபயோகம் இருக்கிற இடங்கள் நிறைய இருக்க உபனிஷத்துலேயே முமுக்ஷு விசாரம் பண்ண வேண்டிய இடங்கள் இருக்குது. முமுக்ஷு என்ன விசாரம் பண்ணணும்? ஆத்மஸ்வரூபந்தான் விசாரம் பண்ணணும், பகவத் ஸ்வரூபம் விசாரம் பண்ணணும், ஐக்கியத்தை விசாரம் பண்ணணும். பேதவாதிகளாக இருந்தால் பேதத்தை விசாரம் பண்ணணும், ஐக்கியவாதிகளாக இருந்தால் ஐக்கியத்தை விசாரம் பண்ணணும். இதுதான் முமுக்ஷு விசாரம் பண்ணணும். கர்மாங்கமாக உத்கீதத்தில் என்ன திருஷ்டி பண்ண வேண்டும் என்றது முமுக்ஷுவினுடைய விசாரம் இல்லை. ஆனால் முமுக்ஷு விசாரம் பண்ண வேண்டிய சந்தர்ப்பத்தில் இருக்கிற வாக்கியங்கள் படிக்கும் பொழுது சந்தேகம் ஏற்படுறதா இருந்தால் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தேவையான சில நியாயங்கள் இந்த நிரூபணத்தினால நமக்கு கிடைக்கிறது. புரியுறது இல்லையா? அதனால் சுருக்கமாக சொன்னால் அந்த விசாரம் டைரெக்டாக நமக்கு உபயோகப்படுறதோ இல்லையோ, அந்த விசாரத்தினுடைய பலமாக ஒரு நியாயத்தை அவர் காமிக்கிறார் இல்லையா, அந்த நியாயம் நமக்கு உபயோகப்படுறது. இந்த மாதிரி ஏகப்பட்ட நியாயங்கள், எத்தனையோ நியாயங்கள், இத்தனை நியாயங்கள் நமக்கு மனசுக்குள்ளே வந்து அதனால் நமக்கு ஒரு அந்தக்கரணத்துக்கு ஒரு பரிஷ்காரம் வரும். நம்மளுடைய புத்திக்கு ஒரு விசார சம்ஸ்காரம்னு சொல்லுவோம். அந்த விசாரத்தினால ஒரு பக்குவம், ஒரு மெச்சூரிட்டி கிடைக்கிறது. அந்த மெச்சூரிட்டியோட நீங்கள் மனனம் பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணணும். அந்த மெச்சூரிட்டி இல்லாமல் ஏதோ படிக்கிறது, ஏதோ அர்த்தம் தெரியறது, ஏதோ வச்சுட்டு போயிட்டே இருக்கிறது, இது முமுக்ஷுவினுடைய சம்பிரதாயம் இல்லை. அப்போது குருமுகாதீன ஸ்ரவணம் மனனம் சொல்கிறது இல்லையா? அப்படி இருந்தால் அந்த ஆயுசு பூரா குருக்கு கிட்ட அப்படி உட்காரணும்னு அர்த்தம் இல்லை. குரு தேவைப்படுறது. இந்த அதிகரணங்கள் படித்து அந்த நியாயங்களையே புரிய வைக்கிறதுக்கு குரு தேவைப்படுறது. இந்த குருமுகமாக இந்த நியாயங்களே நன்றாக புரிஞ்சதுக்கப்புறம் அந்த நியாயங்கள் மனசில் சரியாக வந்துடுத்தோனால் நம்மளுடைய விசாரத்தினுடைய ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த அலைன்மெண்ட் சரியாக வரும். அந்த விசார பிரக்ரியை சரியாக தான் வரும். தப்பான ஒரு தாட் ஃப்ளோ வராது. அந்த தாட் ஃப்ளோ கரெக்ட் பண்ணணும் முதல். இதுதான் அதனுடைய உபயோகம். இதுக்கப்புறம் நம்ம பண்ணுற விசாரமாக இருந்தால் அது சரியான லைனில் இருக்கும். இல்லைன்னா ஏதோ ஒன்று மனசில் வரும். இன்றைக்கி ஒரு சித்தாந்தம், நாளைக்கு இன்னொரு சித்தாந்தம். அப்படி தான் மனசு அப்படியே சங்கீர்ணமாக இருக்கும். அப்போ புத்தி தெளிவாக எல்லாமே சாஸ்திரம் எல்லாமே புத்தியை தெளிவாக கொண்டு வர்றதுக்கு தான். சாதாரணமாக என்ன சொல்லுவோம்? தர்க்கசாஸ்திரம் புத்தி சுத்தியர்த்தம்னு சொல்லுவாள். தர்க்கசாஸ்திரம் மட்டும் இல்லை, அப்படி நினைக்காதீங்கோ. புத்தி வைசத்தியார்த்தம் தர்க்கசாஸ்திரம்னு. தர்க்கசாஸ்திரத்தினால வர வேண்டிய ஒரு புத்தி வைசத்தியம் ஒன்று, மீமாம்சா சாஸ்திரத்தினால அதனுடைய அத்தியனத்தினால வர வேண்டிய புத்தி வைசத்தியம் வேறு விதமான ஒரு வைசத்தியம் இருக்கு இல்லையா? புத்தி எல்லாமே புத்தி தான். பெரிய புத்திசாலியாக இருக்கிறவா அவருடைய புத்தி ஒரு விதமாக டெவலப் பண்ணியிருக்கும்.
அந்த சில வித்தியக்கு தான் அது உபயோகப்படும், வேறு சில வித்தியக்கு அது உபயோகப்படாது. பாருங்க, இப்போ சயின்டிஸ்டாக இருக்கா, பெரிய ஒரு சயின்டிஸ்ட்டு, அவர் புத்திசாலி இல்லைன்னு சொல்ல முடியாது. பெரிய சயின்டிஸ்டாக இருக்கலாம், பெரிய மேத்தமேட்டிஷியனாக இருக்கலாம், புத்தி இல்லாமல் மேத்ஸை படிக்க முடியுமா? முடியாது. அவரை கூப்பிட்டு நம்ம கொஞ்சம் வேதாந்த விசாரம், நம்ம இந்த மாதிரி தர்க்கங்கள் சொன்னால் அவருக்கு எல்லாம் கடினமாக இருக்குது, ரொம்ப கடினமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏன் புத்தி கிடையாதா? அவருக்கு புத்தி இருக்குது. நம்மளே கூப்பிட்டு நமக்கு புத்தி கிடையாதா? இவ்வளோ படிக்க முடிகிறதுனா புத்தி இல்லாமல் படிக்க முடியுமா? இந்த தர்க்கம் மீமாம்சை எல்லாம் வாசிக்கிறதா இருந்தால் புத்தி இல்லாமல் படிக்க முடியாது. நம்மளே கூப்பிட்டு அந்த சொல்கிற மேத்ஸ் எல்லாம் சொன்னால் இதெல்லாம் சரியாக வராது, நமக்கு வரல, புத்தி இல்லை. ஆனால் என்ன காரணம்? அந்த புத்தியினுடைய பரிஷ்காரம் வேறு விதமாக இருக்குது. இந்த ஃபிலாசபிக்கு, இந்த தத்துவ சிந்தைக்கு தேவையான ஒரு பரிஷ்காரம் அது வரணும்னால் தர்க்கம் மீமாம்சா இப்படி தான் வரணும். மேத்ஸை படிச்சிருக்கேன், சயின்ஸு படிச்சிருக்கேன், கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன், ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கேன், புத்தி இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த பரிஷ்காரத்தினால கிடைக்கக்கூடிய அந்த புத்தி சம்ஸ்காரம் இருக்கு இல்லையா, அது இங்கே உபயோகப்படாது. இதனால் வரக்கூடிய சம்ஸ்காரம் அங்கேயும் உபயோகப்படாது. எது தேவைப்படுறதோ அதுக்காக நமக்கு புத்தி அது மாதிரி கொண்டு வரணும் இல்லையா? அப்போ தர்க்கம் படித்து வரக்கூடிய ஒரு சம்ஸ்காரம், மீமாம்சா பூர்வமீமாம்சை படித்து வரக்கூடிய ஒரு சம்ஸ்காரம், உத்தரமீமாம்சை படித்து வரக்கூடிய ஒரு சம்ஸ்காரம், இத்தனை சம்ஸ்காரங்கள் இருந்த புத்திக்கு உள்ளக்குள்ளே கொண்டு வந்தாச்சுனால் அதுக்கப்புறம் அது தவறாக வராது. இதுக்காக தான் சாஸ்திர கிரந்தங்கள் அத்தனையும் மகான்கள் பண்ணியிருக்கார். இதனால் என்ன வந்துடுத்துனால் உத்தரமீமாம்சாத்தியனம், அந்த சூத்திரங்களும் சூத்திர பாஷ்யமும் படிக்கிறதே சிரவணம் என்றது கிடையாது. அதுவும் சிரவண உபயோகி தான் சொல்ல முடியும், சிரவணத்துக்கு உபயோகப்படுறது. இப்படி இந்த சூத்திர கிரந்தமும் பாஷ்யமும் படித்து அந்த நியாயங்களை எப்படி எங்கே அப்ளை பண்ணணும் என்றது சரியாக புரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே இருக்கலாம். இதுக்கு ஒன்றும் வைராக்கியம் ஒன்றும் தேவையில்லை. புரியுறதா? இது படிக்கணும்னா வைராக்கியம் வேணுமா? வைராக்கியம் இல்லாமல் இது படித்தா புரியாதா? என்ன நம்மளுடைய அனுபவம்? அந்த அளவுக்கு சம்சார வைராக்கியம் இருந்ததுக்கப்புறம் படிக்கிறதா? குழந்தைகள் வேதாந்தம் வாசிக்கிறேன்னு சொல்லி வரும்போது வைராக்கியம் இருக்கா கேட்டால் எப்படி இருக்கும்? புத்திசாலித்தனம் தான் வேணும். என்ன சொல்கிறதுன்றது கரெக்டாக புரிஞ்சுக்கிறதுக்கு தேவையான அந்த இன்டெலிஜென்ஸ் தான் வேணும். அது இருந்தால் தான் படிக்க முடியும். வாத்தியார் சொல்கிறது என்னோ இவன் கிரகிக்கிறது வேறு எதுவோ இருந்தால் படிக்க முடியாது. வைராக்கியம் இருக்கா பார்த்துட்டு பாடம் சொல்ல ஆரம்பிக்கிறதா? இல்லை. அப்போ வைராக்கியம் தேவையில்லையா? இருக்குது, கண்டிப்பாக தேவை இருக்குது. யாருக்கு? முமுக்ஷுக்கு. அப்போ முமுக்ஷு தானே இது படிக்கணும், யாருமே சொல்லலை இது முமுக்ஷு தான் படிக்கணும் என்றது எங்கேயும் நியமம் கிடையாது. அப்போ சாதன சதுஷ்டய சம்பன்னா அதிகாரின்னு சொல்கிறதே, ஆமாம், சாதன சதுஷ்டய சம்பன்னா அதிகாரி, விவேகா, வைராக்கியம், சமதம உபரதி சமாதான திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதி சம்பத்தி, முமுக்ஷுத்வம், அப்படியே சம்சாரத்தை பார்த்துண்டு தவிச்சுண்டு மோட்சந்தான் வேணும், இனிமேல் ஜென்மமே வரப்படாது, அந்த மாதிரி இருக்கிறவர் அதிகாரின்னு சொல்கிறது இல்லையா? அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, அத சப்தஸ்ய வேதாத்தியனானந்தரியம் அர்த்தா சொல்லக்கூடாது. சாதன சதுஷ்டய சம்பத்தி ஆனந்தரியம், சாதன சதுஷ்டய சம்பத்தி அனந்தரம் பிரம்ம விசார கர்த்தவியா. கிமர்த்தம்? மோக்ஷார்த்தம், மோட்சத்துக்காக பிரம்ம விசார கர்த்தவியா இல்லையா? அப்போ சாதன சதுஷ்டய சம்பத்தி வந்ததுக்கு அப்புறம் தானே இந்த சூத்திர பாஷ்யம் படிக்கணும் இல்லை? சூத்திர பாஷ்யம் முமுக்ஷுக்கு உபயோகப்படும்படியான ஒரு கிரந்தம், அவ்வளோதான். நீங்கள் சூத்திரமும் பாஷ்யமும் படித்த நியாயங்கள் புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உள்ளுக்குள்ளே பார்க்கணும், எனக்கு அந்தளவுக்கு தீவிரமான வைராக்கியம் வந்திருக்கா இல்லையான்னு. வரலேன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அது சிஷ்யாளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், அதை பற்றி கிரந்தங்கள் படிக்கலாம், வாசிக்கலாம், இந்த மாதிரி உபன்யாசங்கள் பண்ணலாம். அது ஒரு தேவையில்லாத விஷயம் இல்லை. அது சம்பிரதாயத்தை காப்பாற்றணும்னா இது ஒன்றும் இல்லாமல் முடியாது. இது ஒரு அனர்த்தம் இல்லை. சாஸ்திரம் படித்து வைராக்கியம் வரலைன்னால் அது ஒன்றும் அனர்த்தம் இல்லை. வைராக்கியம் வரலைன்னா பாபம் இருக்கா? கிடையாது. லோகத்தில் தார்மிகனாக இருக்கணும்னு தான் சொல்லுவோம். வைராக்கியம் இல்லைன்னா ஒன்றும் சம்சாரம் திருப்பி ஆவர்த்திக்கிறது, திருப்பி ஜென்மங்கள் வரும், அவ்வளோதான். ஜென்மம் வரட்டுமே, சாஸ்திரங்கள் வாசிச்சவா இருக்கணும் இல்லையா? எல்லா காலத்துலேயும் வரட்டும். வைராக்கியம் வரும் பொழுது
அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் தான் ஸ்ரவணம். அது என்ன ஸ்ரவணம்? தாத்பரிய விசாரம். எப்பேற்பட்ட தாத்பரிய விசாரம்? குருமுகாதீனமான விசாரம். அதுக்காக திருப்பி ஒரு குருவுக்கு போய் நமஸ்காரம் பண்ணுறது பண்ணலாம், பண்ணாமல் கூட இருக்கலாம். வைராக்கியம் வந்ததுக்கப்புறம், இப்போ நான் வாசிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க, சாஸ்திரங்கள்லாம் படித்து உட்காண்டிருக்கேன், வைராக்கியம் வரதா இருந்தால் நமக்கு சாஸ்திர பிரக்கிரியை தெரியும். எப்படி தாத்பரிய விசாரத்தை பண்ணணும் என்றது நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. அந்த தெரிஞ்சவனுடைய அந்த தாட் ஃப்ளோ எப்படி இருக்கும்? சாஸ்திரியமாக இருக்கும், இல்லைன்னா சாஸ்திரியமாக இருக்காது. அப்போது சாஸ்திரியமான அந்த தாத்பரிய விசாரத்தை கடைபிடிச்சுண்டு பிரம்ம விசாரத்தை பண்ணணும். எதுக்காக? மோட்சம் கிடைக்கணும்னா. அதுக்கு அப்புறம் மனனம் பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணணும். இதெல்லாம் வைராக்கியம் வந்ததுக்கு அப்புறம் பண்ண வேண்டிய விஷயம். அப்போது வைராக்கியம் இல்லாமல் ஒருத்தர் ஸ்ரவணத்தையோ மனனத்தையோ நிதித்தியாசனத்தையோ பண்ணுறதா இருந்தால் அந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்கள் மோட்சத்துக்கு உபயோகப்படாது. அவ்வளோதான் விஷயம். வைராக்கியம் இல்லாமல் பண்ணக்கூடாது என்றது கிடையாது. வைராக்கியம் இல்லாமல் அது எல்லா காலத்திலும் அப்படி தானே. பழைய காலத்துலலாம் நம்ம ஆரம்பத்திலேயே எல்லோரும் விரக்தராக இருந்திருக்கார், அப்படி இருக்கிறதா? எந்த காலத்துலேயும் பிரபஞ்சத்தில் அப்படி கிடையாது. இப்படி தான். ந கதாச்சித் அனீதிருஷம் ஜெகத், ந கதாச்சித் அனீதிருஷம் ஜெகத் மீமாம்சகால் சொல்லுவார். இப்படி தான் உலகம்னா இப்படி தான். இப்போ என்ன வித்தியாசம்? போக வஸ்துக்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, அவ்வளோதான். மைண்ட் செட்டப் எல்லாம் ஒரே மாதிரி தான், பெரிய வித்தியாசம் கிடையாது. அப்படி இருக்கிறச்ச இந்த சூத்திரமும் பாஷ்யமும் எல்லாம் எதுக்கு வந்ததுன்னு கேட்டால், முமுட்சுவான ஒருத்தன் வைராக்கியத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் பிரம்ம விசாரத்தை பண்ண ஆரம்பிக்கிறதா இருந்தால் அவனுக்கு ஒரு கைட்லைன் கொடுக்கறதுக்கு, எப்படி சிரவணம் பண்ணணும், எப்படி விசாரம் பண்ணணும். சிரவணம்னா என்ன? வேதாந்த தாத்பரிய விசாரா சிரவணம். வேதாந்த தாத்பரிய விசாரா, வேதாந்த வாக்கியானாம் தாத்பரிய விசாரம் தான் சிரவணம். இது முமுட்சுவாக இருந்து பண்ணுறதா இருந்தால் மோட்சம் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது, அவ்வளோதான். அப்போ முமுட்சுவாக இருந்ததுக்கப்புறம் விசாரம் பண்ணணும் இல்லையா? அப்போ அதுக்கு அப்புறம் சூத்திர பாஷ்யம் படிக்கலாம்னு வச்சுன்னா அப்போ மூளை இருக்காது. சூத்திர பாஷ்யம் எப்போ படிக்கணும்? நல்ல யுவாவாக இருக்கும்பொழுது தான் படிக்கணும், இல்லைன்னா அதுக்கப்புறம் வராது. நம்மளுடைய யௌவனத்தில் புத்தி சக்தி தெளிவாக இருக்கும் பொழுது அந்த சமயத்தில் பரிஷ்காரம் பண்ணி அதுக்கப்புறம் தான் படிக்கணும், அப்போ தான் படிக்கணும். அப்போ படித்த அந்த விசார பிரக்ரியை என்னன்னு புரிஞ்சு வச்சுக்கணும். வைராக்கியம் வரலன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த விசாரம் நமக்கு எப்படி விசாரம் பண்ணணும் என்றது நமக்கு நன்னாக தெரிஞ்சுக்க முடியும். அப்போது நான் என்ன சொன்னேன்? சாதன சதுஷ்டய சம்பத்தி அனந்தரம் பிரம்ம விசார கர்த்தவியா தானே முதல் சூத்திரத்துக்கு அர்த்தம். அத்வைத சம்பிரதாயத்தில் அப்படி தான் அர்த்தம். விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தில் வேதாத்தியன ஆனந்தரியன்னு சொல்லுவார், அது இருக்கட்டும். ஆனால் சாதன சதுஷ்டய சம்பத்தி வேண்டான்னு யாருமே சொல்ல மாட்டார். வைராக்கியம் வேண்டா அப்படி யாருமே சொல்ல மாட்டார், வேணும். இப்போது இவனுடைய வைராக்கியம் பரீட்சிச்ச பிரம்மசூத்திரம் பாடம் சொல்கிறதில்லை. அப்படி இருந்தால் யாருமே பாடம் சொல்லியிருக்க மாட்டான். பரீட்சிக்கவும் முடியாது. பரீட்சிக்க முடியுமா? இன்னொருத்தனுக்கு வைராக்கியம் இருக்கான்னு இப்படி உட்காண்ட வைராக்கியம் இருக்குதுன்னு அர்த்தமா? ஒன்றும் இல்லை. அதுவும் பரீட்சிக்கவே முடியாது. ஒரு நாடகமாக கூட இப்படியே விரக்தம் மாதிரி காமிக்கலாம், அது ஒன்றும் பரீட்சிக்கவே முடியாது. தனக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியும் எனக்கு வைராக்கியம் இருக்கா இல்லையான்றது, உங்களுக்கு தெரியாது. அப்போது அத சாதன சதுஷ்டய சம்பத்தி அனந்தரம் பிரம்மஜானார்த்தம் விசார கர்த்தவியான்னு முதல் சூத்திரத்தினுடைய அர்த்தம் இல்லையா? பிரம்மன்னா என்ன? ஜன்மாத்தியஸ்ய யதா, பிரம்மச்ச வக்ஷமான லக்ஷணம் ஜன்மாத்தியஸ்ய யதா. அதுக்கு என்ன பிரமாணம்? சாஸ்திரம்தான் பிரமாணம், சாஸ்திர யோனித்வாத். அது எப்படி தெரிகிறது? தத்துவ சமன்வயாத். இது இப்போ இன்ட்ரோடக்ஷன் ஆகிடுத்து. இதுதான் பிரம்மசூத்திரத்தினுடைய இன்ட்ரோடக்ஷன் இல்லையா? இதுக்கப்புறம் விசாரம் ஆரம்பிக்கிறது இல்லையா? எதுக்கு விசாரம் ஆரம்பிக்கிறதுனால், சாதன சதுஷ்டய சம்பத்தி சம்பன்னனாக இருக்கிறவன் விசாரம் பண்ணணும், விசாரம் பண்ணி பிரம்ம சாட்சா்காரத்தை அடையணும்னு பிரதிஜை பண்ணியிருக்கார் இல்லையா? கதம் விசார கர்த்தவியா, எப்படி விசாரம் பண்ணணும்,
விசாரம் பண்ணுறதுன்னா என்ன, ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிறதும் விசாரம் பண்ணுறதா? அந்த மாதிரி விசாரம் இல்லை. ஏதோ மனோராஜ்யம்னு சொல்கிறது, ஏதோ இப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறது அது இல்லை. பிரமாணம் மூலமாக பிரமாணத்தை வச்சுண்டு பிரமாணத்தினுடைய தாத்பரிய நிரூபணத்தை பண்ணணும். இந்த தாத்பரிய நிரூபணம் பண்ணுறது எப்படின்னு ஒருத்தரை கேட்குறதா இருந்தால், இப்படிப்பா இப்படி தான் பண்ணணும் என்றது காமிக்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்ஷதேர் நாசப்தம் ததாஹி சதேவ சோம்யேதம் அக்ர ஆசீத் இத்தியத்திர சச்சப்தேன அச்சேதன பிரதானம் உச்சியதே உத பரமாத்மா இது கஸ்யசித் சந்தேகோ பவதி. அச்சேதன பிரதானமேவ உச்சியதே இது பூர்வபக்ஷோ பவதி. ஏவம் யுக்தி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அப்படி பண்ணும்பொழுது வரும்பொழுது இப்படி அந்த கேள்வி வந்தால் இப்படி பதில் கொடுக்கணும். இப்படி ஒவ்வொரு விசாரங்கள் மேலே மேலே போயிட்டே இருக்கு இல்லையா? இது படித்தா என்ன தெரியுறது? ஓ, இப்படி தான் விசாரம் பண்ணணும், இப்படி தான் விசாரம் பண்ணணும். கதம் இத்தியஸ்ய உத்தரம். எப்படி விசாரம் பண்ணணும் என்ற கேள்விக்கு உத்தரம் பதில் கொடுக்கறதுக்காக சூத்திர பாஷ்ய கிரந்தம் வந்தது. இதுதான் தெளிவாக நம்ம மனசில் வச்சுக்கணும். தர்மே பிரமீயமானேஹி வேதேன கரணாத்மனா இதி கர்த்தவியதா பாகம் மீமாம்சா பூரயிஷ்யதின்னு ஸ்லோக பட்டவார்த்திகம் குமாரல பட்டருடைய வாக்கியம். இந்த விஷயந்தான் சொல்கிறது. அவர் சொல்கிறார், இது இப்போ சொன்ன விஷயம் உத்தர மீமாம்சைக்கும் மற்றும் இல்லை, பூர்வ மீமாம்சைக்கும் இதுதான் அபிப்பிராயம். அந்த சூத்திரங்கள் அதுக்கு தான் வந்தது. தர்மத்தை பற்றி சொல்லக்கூடிய வாக்கியங்கள் இருக்குது. அதோட சந்தேகம் வந்துருத்துன்னா எப்படி விசாரம் பண்ணணும்? உடனே பூர்வமீமாம்சா அதிகரணங்கள் பார்த்தால் அந்த வாக்கியம் எங்கே விசாரம் பண்ணி இருக்குது, அந்த வாக்கியத்தில் விசாரமே இருக்காது ஒரு வேளை. இப்போ உங்களுக்கு மனுஸ்மிருதி படித்த ஒரு வாக்கியம் படிக்கும் பொழுது ஒரு சந்தேகம் வந்தது. இந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண உடனே பூர்வமீமாம்சை தானே இதுக்கு டெக்ஸ்ட்டை, பூர்வமீமாம்சா அதிகரணங்கள் எடுத்து பார்த்தா அந்த வாக்கியம் இங்கே வந்திருக்கா? வரல, முடிஞ்சு போச்சு. அப்படியா? அப்படி இல்லை. கதம் விசார கர்த்தவியான்றது பூர்வமீமாம்சையிலிருந்து நமக்கு தெரியறது இல்லையா? அந்த சம்ஸ்காரத்தை வச்சுட்டு நீ இந்த வாக்கியத்தை யோசித்து பார்த்தா உனக்கு சரியான விஷயம் புரிஞ்சுக்க முடியும், தாத்பரியம் தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் விஷயம். அப்போது தர்மே பிரமீயமானேஹி வேதேனா, வேதத்தினால தர்மத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் பிரமீயமானேஹி வேதேனா இதி கர்த்தவியதா பாகம் மீமாம்சா பூரயிஷ்யதி. இதி கர்த்தவியதான்னு சொன்னால் என்ன? கதம் கர்த்தவியம் என்ற ஒரு எண்ணம் வரும் இல்லையா? கதம் விசார கர்த்தவியா, அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கறதுக்கு மீமாம்சா சாஸ்திரம் அத்தனையும் வந்திருக்கு. சொல்கிற மாதிரி வேதாந்த வாக்கியைஹி பிரம்ம ஞாத்தவியம், வேதாந்த வாக்கியங்கள் உபாயமாக வச்சுண்டு பிரமாணமாக வச்சுண்டு பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்க வேண்டும் ஒருத்தர் சொல்கிறதா இருந்தால் எப்படி ஒரு கேள்வி வரலாம் இல்லையா? வேதாந்த வாக்கியங்களை வச்சுட்டு எப்படி பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும்? விசாரம் மூலமாக தெரிஞ்சுக்கணும். விசாரம் எப்படி பண்ணணும்? காமிக்கலாம். இது காமிக்கிறதுக்கு தான் சூத்திரக்காரர் சூத்திரங்கள் அதிகரண கிரமத்தில் பண்ணியிருக்கார். அதனால் சில பேர் கேள்வி கேட்பான், இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி அனந்தரம்னு சொல்லுவார், அது சரியாக இருக்காது, அந்யோன்யாசிரியம் வரும். சாதன சதுஷ்டய சம்பத்திக்கு அப்புறம் தான் இது படிக்கணும்னு சொன்னால் அந்யோன்யாசிரியம் வரும். ஏன்னா வைராக்கிய பாதம் இந்த கிரந்தத்திலேயே மேற்கொண்டு வர்றது, வைராக்கிய பாதம்னு வர்றது. வைராக்கிய பாதத்தில் எதுக்கு அந்த சந்தர்ப்பம் வந்தது? லோகாந்தர கதியை பற்றி நிரூபணம் பண்ணக்கூடிய இடம் அது. அது எதுக்காக நிரூபணம் பண்ணுறதுன்னு கேட்டால் நமக்கு வைராக்கியம் கிடைக்கிறதுக்கு. வைராக்கியம் கிடைக்கிறதுக்கு தான் அந்த விசாரம் அதில் ஏற்பட்டிருக்குன்னு தெரிகிறது. இப்போது இந்த கிரந்தத்தை படிக்கிறதுக்கே சாதன சதுஷ்டயம் வேணும்னு சொன்னால் வைராக்கியம் எல்லாம் ஏற்கனவே வேணும், இருக்குன்னு தானே சொல்லணும். வைராக்கியம் வந்ததுக்கப்புறம் இது படிக்கிறதா, இது வந்ததுக்கப்புறம் வைராக்கியம் வருதா, படித்ததுக்கப்புறம் வைராக்கியம் வருமா? அப்படி கேள்வி வரும் இல்லையா? அந்யோன்யாசிரியன்னு பேர். வைராக்கியம் வராமல் உனக்கு அதிகாரமே இருக்கு இல்லை இந்த கிரந்தம் படிக்கிறதுக்கு. வைராக்கியம் இல்லாதவனுக்கு சாதன சதுஷ்டயம் கிடையாது. வைராக்கியம் இல்லாதவனுக்கு இந்த கிரந்தம் படிக்கிறதுக்கு அதிகாரமே இல்லை. ஆனால் வைராக்கியத்தை திடப்படுத்துக்கிறதுக்கு விசாரங்கள், ஏகப்பட்ட விசாரங்கள் அதுக்குள்ளே தான் இருக்குது. அந்த மாதிரி நித்தியானித்திய வஸ்து விவேகம் இதெல்லாம் எங்கே? அதுக்கு கிரந்தத்துக்குள்ளுக்கு தானே இருக்குது. படிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி வரும்? இந்த கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு பதில் வந்துடுத்து. இப்போது என்ன காரணம், என்ன பதில்? இல்லைப்பா, இந்த கிரந்தம் படிக்கிறதுக்காக அதிகாரியை இங்கே நிரூபணம் பண்ணவே இல்லை. இந்த கிரந்தம் வாசிக்கிறதுக்கு யார் அதிகாரி?
சாதனத்துடைய சம்பத்னஹ அதிகாரின்னு அர்த்தம் இல்லை. வேதாந்த விசாரம் பண்ணுறதுக்கு யார் அதிகாரி? அப்போ இது வேதாந்த விசாரம் இல்லையா? இது வேதாந்த விசாரம் தான். ஆனால் முமுக்ஷு பண்ண வேண்டிய வேதாந்த விசாரம் என்றது இது இல்லை. முமுக்ஷு பண்ண வேண்டிய வேதாந்த விசாரமும் இதில் இருக்குது. முமுக்ஷு பண்ண வேண்டிய சில விசாரங்களும் இதில் இருக்குது. ஆனால் இந்த கிரந்தம் அதுக்காக வந்ததில்லை. இந்த கிரந்தம் நியாயங்களே காமிக்கிறதுக்கு தான் வந்தது. நீ என்ன பண்ணணும்? இந்த கிரந்தத்தை வாசித்த நியாயங்கள் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீயே விசாரம் பண்ணணும். உபனிஷத்தை திருப்பி படிக்கணும்னு அர்த்தம். உபனிஷத்தை திருப்பி வாசிக்கணும். அந்த பிரம்ம விசாரம் எங்கே இருக்குது, சகுணமாக நிர்குணமாக, அந்த விசாரம் பண்ணும் பொழுது இந்த அத்தனை நியாயங்களும் மனசில் இருக்கணும். அந்த நியாயாபியாசம் முமுக்ஷு ஒரிஜினலாக பண்ண வேண்டிய விசாரம் பண்ணுற சமயத்தில் அதுக்கு தேவையான அந்த நியாயத்தில் அபியாசம் பண்ணுறதுக்கு, இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த கிரந்தம், சூத்திரங்கள். நியாயங்கள் தெரியாமல் விசாரம் பண்ண முடியுமா? நியாயங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும்? இது படித்து தான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் கைட்லைன் கொடுக்கறதே தவிர, இதுவே இந்த புஸ்தகம் படிக்கிறதே சிரவணம் என்றதில்லை. ஆனால் நம்ம சிஷ்ட சம்பிரதாயத்தில் என்ன இருக்குதுன்னா, இந்த கிரந்தத்தையே திருப்பி திருப்பி படிக்கிறது உண்டு. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. அது தப்புன்னு சொல்ல வரல, அது ப்ராக்டிக்கல். ஏன்னா நம்மளாக உட்கார்ந்து விசாரம் பண்ணுறதோட பெரியவா பண்ணியிருக்கிற விசாரத்தை திருப்பி திருப்பி வாசிக்கிறது நமக்கு சௌகரியம். மகான்களே இதுக்கு வியாக்கியானம் உபவியாக்கியானமாக பல விசாரங்கள் பண்ணியிருக்கார். நமக்கு எந்த விசாரம் தேவைப்படுறதோ அந்த விசாரத்தை இந்த கிரந்தத்தையே உபயோகப்படுத்தி படிக்கிறது என்றது நம்மளுடைய ஒரு ரீதி, அவ்வளோதான், வழக்கம். ஆனால் அந்த கிரந்தத்தினுடைய நோக்கம் அது இல்லைன்னு சொல்கிறேன். கிரந்தம் அதுக்காக வந்தது கிடையாது. அது மனசில் வச்சுக்கணும். அதனால் நான் சிரவண உபயோகியான கிரந்தம் சூத்திர கிரந்தம்னு சொன்னேன். அதனால தான் பாஷ்யக்காரர் பகவத்பாதால் பிரம்ம ஜிக்ஞாசோபன்யாச முகேன வேதாந்த வாக்கியமீமாம்சா இஹ பிரஸ்தூயதே தது அவிரோதி தர்க்கோபகரண வேதாந்த வாக்கியமீமாம்சா இஹ பிரஸ்தூயதேன்னு எழுதுகிறார். அங்கே அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா என்ற சூத்திரத்தினுடைய பாஷ்யத்தில் கடைசியில் எழுதுகிறார், பிரம்ம ஜிக்ஞாசோபன்யாச முகேன, பிரம்ம விசாரத்தை, பிரம்ம ஜிக்ஞாசா பிரம்ம விசாரம்னு அர்த்தம். பிரம்ம விசாரத்தை பண்ண போகிறேன் சொல்லி ஆரம்பித்து என்ன பண்ணுறார்? வேதாந்த வாக்கிய மீமாம்சா இஹ பிரஸ்தூயதே, வேதாந்த வாக்கியங்களை எப்படி விசாரம் பண்ணுறது என்றது காமிக்கிறதுக்கு தான் கிரந்தம் வந்திருக்கு. இது தெளிவாக எழுதுகிறார். பிரம்ம ஜிக்ஞாசோபன்யாச முகேன, இல்லைன்னா பிரம்மத்தை பற்றி தானே ஆரம்பத்திலேயே பிரம்மத்தினுடைய சுரூபம் என்ன அப்படியா இப்படியா தான் ஆரம்பத்தில் சொல்லிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி சொல்லலை, வேறு லைனில் போயின்னு இருக்கு சூத்திர பாஷ்யம். அப்போது பிரம்ம ஜிக்ஞாசோபன்யாச முகேன கிம் கிரியதே வேதாந்த வாக்கியமீமாம்சா இஹ பிரஸ்தூயதே. வாக்கியமீமாம்சா இயம், வாக்கியமீமாம்சா. வாக்கியமீமாம்சான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? வாக்கியத்தினுடைய தாத்பரிய நிரூபணம் பண்ணக்கூடிய மெத்தடாலஜின்னு அர்த்தம். அந்த மெத்தடாலஜி எப்படின்னு தான் பாடம் சொல்ல போகிறது. இது சூத்திர பாஷ்யம் படிக்கிறதுனா என்ன அர்த்தம்? வாக்கியத்தை, வேதாந்த வாக்கியத்தை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் என்ற மெத்தடாலஜி என்ன என்றதை நான் படிச்சுட்டு இருக்கேன்னு அர்த்தம். உண்மையாக சூத்திர பாஷ்யம் படிக்கிறேன்னு சொன்னால் இதுதான் அர்த்தம். மோட்சத்துக்காக பிரம்ம விசாரம் பண்ணுறேன்னு அர்த்தம் இல்லை. மோட்சத்துக்கு பிரம்ம விசாரம் அதுக்கப்புறம் பண்ணலாம். இது படித்ததுக்கப்புறம் திருப்பி பண்ண வேண்டிய விஷயம் அது பிரம்ம விசாரம். இந்த மாதிரி இதுக்கு நேத்திக்கு சொன்ன விஷயத்துக்கு ஒரு எக்ஸ்டென்ஷனாக சொன்னேன். இப்போ சூத்திரத்துக்கு திருப்பி வரலாம். இப்போ இந்த அளவுக்கு நான் எதுக்காக சொன்னேன், நான் அந்த சூத்ரா சிஸ்டம் இருக்கு இல்லையா, சூத்திர பத்ததி, அது மீமாம்சா சூத்திரங்களுடைய லட்சியம் என்ன, அதனுடைய ஒரு நோக்கம் என்னன்றது இதான் இந்த அளவுக்கு நான் விஸ்தாரமாக சொல்லியிருக்கேன். அதுக்கு அனுபந்தமாக நேத்திக்கு சில விஷயங்கள் சொன்னேன். இந்த சூத்திரங்கள் இப்போ நம்ம விசார விஷயம் என்ன, சூத்திரங்கள் அத்வைதத்தை சொல்கிறதா இல்லை துவைதத்தை சொல்கிறதா, விசிஷ்டாத்வைதத்தை சொல்கிறதா, அது சிவாத்வைதத்தை சொல்கிறதா, விஷ்ணுத்வைதத்தை, இந்த மாதிரி பலவிதமான சந்தேகங்கள் நமக்கு வரலாம். உண்மையாக அந்த விசாரத்துக்கும் பிரசக்தி இல்லைன்னு கூட நான் சொன்னேன். நேத்திக்கு பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன்.
ஏன்னா சூத்திரங்களுக்கு டைரெக்டாக பிராமான்யமே நம்ம சொல்கிறதில்ல. அப்போது சில பேர் என்ன சொல்லுவார், இருக்கட்டுமே சூத்திரங்கள் விஸ்வதோமுகமாக இருக்கு, அல்பாட்சரம் அசந்திக்தம் சாரவத் விஸ்வதோமுகம்னு விஸ்வதோமுகம்னு இருக்குது. பாணினிய சூத்திரத்தை பற்றி தான் அந்த சொல்கிறது. இருந்தால் கூட விஸ்வதோமுகம்னு ஒரு வார்த்தை இருக்குது. விஸ்வதோமுகம்னா அப்படியே பல இடத்துல வியாபிக்கக்கூடியது. ஒரு சுருக்கமான ஒரு வார்த்தையாக இருந்தால் கூட பல இடத்துல வியாபிக்கக்கூடிய ஒரு ஒரு சாமர்த்தியம் இருக்கிறது சூத்திரங்கள், பல விஷயத்தை சூச்சனம் பண்ணுறது. அப்போது ஒரு திருஷ்டியில் பார்த்தால் அத்வைதம் தெரியறது, இன்னொரு திருஷ்டியில் பார்த்தால் விசிஷ்டாத்வைதம் தெரியறது. ஆமாம், அதுவும் ரைட்டு, இதுவும் ரைட்டு. இன்னொரு திருஷ்டியில் பார்த்தால் துவைதம் தெரியறது, அதுவும் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். இப்படி சொன்னால் என்ன, நமக்கு ஒரு சாமரஸ்யவாதி புகழ் கிடைக்கும். சாமரஸ்யமாக சொல்கிறார். இந்த மாதிரி சாமரஸ்யவாதத்தினால யாருக்குமே உபயோகம் இல்லை. ஏன்னால் எல்லாமே இது என்ன சாங்கரியமாக பண்ணி விடுறவா சில பேர் இருக்கா. அது இப்போது ஒருத்தர் இன்னொருத்தரை கண்டனம் பண்ணுறதோ அது ஒன்றும் துவேஷம் மூலமாக நினைக்கக்கூடாது. அந்தந்த சிஸ்டத்தை காப்பாற்றணும்னால் கண்டனம் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா உங்களுக்கு விஷயம் தெரியாதுன்னு அர்த்தம், எதுவுமே தெரியாதுன்னு அர்த்தம். கண்டனம் பண்ணுறதுனால ஒன்றும் கவலைப்படக்கூடாது. கண்டனம் பண்ண தெரியாதுனால் அந்த தோஷத்துக்கு பதில் தெரியாதுன்னு அர்த்தம். கண்டனம் வரல, மனசில் வரல என்னால் தோஷத்துக்கு பதில், அதை கேட்குற கேள்விக்கு பதில் தெரியாதுன்னு அர்த்தம். யோசிக்க வேண்டிய விஷயந்தான், அவ்வளோதான். அதனால் கண்டனம் பண்ணுறது என்றது பெரிய மகா சன்னியாசிகளாக இருந்தவா கூட கண்டனம் பண்ணியிருக்கார் இல்லையா. அவள் சமதமாதி சம்பன்னாளாக இருந்தவா கூட கண்டனம் பண்ணி தான் தன்னுடைய கிரந்தங்கள், மதுசூதன சரஸ்வதிகள் கண்டனம் பண்ணுறதுக்கு தான் அவதாரம் பண்ணியிருக்கார். நியாயாமிருதக்காரரே துவைதத்தை கண்டனம் பண்ணுறதுக்கு தான் அவதாரம் பண்ணியிருக்கார். அவளோட சேர்ந்தவா கூட பெரிய சன்னியாசிகள், அவள் சமதமாதிகள் இல்லாதவரா, அப்படி சொல்ல முடியுமா? அப்போ சமதமாதிகளோடு இருக்கிறதுனால பரமதத்தை கண்டனம் பண்ணக்கூடாது என்ற ஒரு சம்பிரதாயம் நமக்கு இல்லை. சாட்சாத் பகவத்பாதாளாச்சாரியால் கண்டனம் பண்ணுறது இல்லையா, கண்டனம் தானே இருக்குது. சாங்கிய மதத்தை கண்டனம் பண்ணி தானே அவர் ஆரம்பிக்கிறார். அதனால் கண்டனம் பண்ணுறது என்றது ஒரு துவேஷத்தினுடைய சைடு எஃபெக்ட் கிடையாது. அது ஒரு துவேஷத்தினுடைய சைடு எஃபெக்ட், துவேஷத்தினுடைய ரிசல்ட் இல்லை. அது உள்ளுக்குள்ளே துவேஷம் இருக்குது, அதனால் கண்டனம் பண்ணுற அப்படி இல்லை. அந்தந்த சிஸ்டத்தை காப்பாற்றுறதுன்ற அவருடைய கர்த்தவியம். அது காப்பாற்றுறதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம், இதுக்கு மேலே மற்றவா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறது தான் அர்த்தம். இதுக்கு தான் கண்டன பேர், வேறு ஒன்றும் இல்லை. அப்போது ஒரு பக்கத்தில் பார்த்தால் துவைதபரமாகவும் இருக்கட்டும் சூத்திரங்கள், எப்படியா இருந்தால் கூட நமக்கு விரோதம் இல்லைன்னு சொன்னால் அது சரியில்லை. சரியில்லைன்னு சொல்லலாம். ஏன் சரியில்லைன்னு கேட்கலாம். ஏன் சரியில்லைன்னு கேட்டால் அப்படி இருந்தால் அது பிரமாணமாகவே இருக்க முடியாது. பிரமாணமாகவே இருக்க முடியும். பிரமாணம் சொன்னால் எப்படி இருக்கணும், ஒரு விதமாக தான் இருக்கணும். இன்றைக்கு ஒரு அர்த்தம், நாளைக்கு வேற ஒரு அர்த்தம் சொன்னால் அது காவியம் இருக்கலாம். காவியம் அந்த மாதிரி இருக்கலாம். காவியம் பெரிய பெரிய மகாகவிகள் பண்ணின வாக்கியங்கள் பலவித ரசிகால் இருக்கார், ஆஸ்வாதனம் பண்ணுறவா வியாக்கியாதாக்கள் பலவிதமாக அர்த்தம், வெஞ்சனம் மூலமாக பலவிதமாக வெங்கியார்த்தங்கள் பலவிதமாக சொல்லுவாங்க. அதுக்கு காவியத்தில் அதுக்கு இது இருக்குது. ஏன்னா காவியம் ரசிக்கிறதுக்கு தானே. ரசிக்கிறதுக்கு எத்தனை அர்த்தம் நமக்கு கிடைக்குமோ அத்தனை அர்த்தம் சொன்னாலும் தப்பில்லை. அது ரசிக்கிறதுக்கு தான். இது ரசிக்கிறதுக்கு இல்லை. ரசிக்கிறதுனா இது பிரமாணம். இது அப்போ ஒரு பிரமாண வாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு அர்த்தம் தான் இருக்கணும். பலவிதமான அர்த்தங்கள் இருந்தால் சரியாக இருக்காது. ஆனால் பல அர்த்தங்கள் இருக்கலாம், விருத்தமான பலவிதமான அர்த்தம் இருக்கக்கூடாது. பல அர்த்தங்கள் இருந்தால் கூட தத்துவமசி என்ற வாக்கியத்துக்கு ஜீவபிரம்ம ஐக்கியம்னு ஒரு அர்த்தம், ஜீவபிரம்ம பேதம் ரெண்டுமே அதுக்கு தான் அர்த்தம் சொன்னால் அதுவும் ஒரு அலங்காரம் சொல்ல முடியாது. அது ஒரு அலங்காரம்னு வச்சுக்க முடியாது. அந்த மாதிரி சூத்திரங்களுக்கும் அதனுடைய வேலிடிட்டியே கெட்டு போயிடுமே கேள்வி வரலாம். அதுக்கு நான் நேத்திக்கு ஒரு பதில் சொன்னேன். இல்லை, வேலிடிட்டியே கிடையாது. சூத்திரம் பிரமாணமே இல்லை. சூத்திரம் நமக்கு பிரமாணமே இல்லை. சூத்திரம் என்ன பண்ணுறது, யுக்தியை காமிக்கிறது அவ்வளோ தானே, யுக்தியை சூச்சனை பண்ணுறது அவ்வளோ தான். நமக்கு அத்வைதத்தில் அத்வைதமோ துவைதமோ விசிஷ்டாத்வைதமோ எதாக இருந்தாலும் பிரமாணமாக காமிக்க வேண்டிய வாக்கியங்கள் என்ன சூத்திரங்கள் கிடையாது. துவைதிகள் அதை ஒத்துக்க மாட்டார், அது வேறு விஷயம், அது அப்புறம் பேசலாம்.
சாதாரணமாக பிரமாணம் சொன்னால் மூல பிரமாணம் என்ன? வேதாந்த வாக்கியங்கள் தான் பிரமாணம், உபனிஷத் வாக்கியங்கள் தான் பிரமாணம். இது பிரமாணமே இல்லையே, அப்போ பலவிதமாக அர்த்தங்கள் இருக்கட்டுமே அப்படி கூட சந்தேகம் வரலாம். அதில் பிரமாணம் இல்லை என்ற அபிப்பிராயம் நான் நேத்திக்கு சொன்னேன், அது திருப்பி சொல்கிறதுக்கு சமயம் இல்லை, அதை நான் ஒத்துக்கிறோம். இருந்தால் கூட ஒன்று, இப்போ உபன்யாச விஷயம் என்ன, அந்த உபன்யாசமே வியர்த்தம் வரக்கூடாது இல்லையா? நம்ம என்ன நினைக்கிறதுனா, உண்மையாக இந்த சூத்திரங்கள் இப்போ சொன்ன மாதிரி அந்த நியாயங்களே காமிக்கிறதுக்கு தான் வந்திருக்கு, இல்லைன்னு சொல்லலை. நியாயத்தை காமிக்கிறது வாஸ்தவந்தான், ஆனால் நியாயத்தை மற்றும் காமிச்ச அந்த சூத்திரங்கள் அவ்வளோதான் அதனுடைய வேலைன்றது கிடையாது. அந்த நியாயத்தை காமிக்கிறதோட சேர்த்த ஒரு சித்தாந்தத்தையும் சொல்கிறது இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? பிரம்மஸ்வரூபத்தை பற்றி சூத்திரத்தில் எங்கேயும் சொல்லவே இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போது சூத்திரம் உண்மையாக எதுக்காக பண்ணப்பட்டிருக்குன்னு கேட்டால் நியாயத்தை காமிக்கிறதுக்கு தான். ஆனால் நியாயத்தை காமிக்கிறதோட நியாயத்தை காமிச்சுண்டு அந்த சூத்திரங்கள் நியாயம் பிரதர்ஷயத் சூத்திரம் கஞ்சித் சித்தாந்தம் அப்படி பிரதர்ஷயதி. நியாயத்தை காமிச்சுண்டு ஒரு சித்தாந்தத்தையும் வேதாந்த தாத்பரியத்தையும், என்ன இது எங்கே வேதாந்த வாக்கியங்களுக்கு எங்கே தாத்பரியம் இருக்குது என்றது காமிக்கிறது இல்லையா? ஜெகத்தினுடைய மித்யாத்வத்தை காமிக்கக்கூடிய ஒரு சூத்திரம் சொல்கிறது அத்வைதிகள். ததனன்யத்துவம் ஆரம்பண சப்தாதிபியா சூத்திரம் இருக்குது. இந்த சூத்திரம் எதுக்கு வந்தது? ஜெகத்தினுடைய மித்யாத்வத்தை காமிக்கிறது. உண்மையாக சூத்திரம் மித்யாத்வத்தை காமிக்கிறதுக்கு இல்லை, சூத்திரம் நியாயத்தை தான் காமிக்கிறது. ஆனால் அந்த நியாயத்தை காமிச்சுண்டு ஜெகத்தினுடைய மித்யாத்வத்தையும், மித்யாத்வம் ஜெகன்மித்யாத்வம் என்றது சித்தாந்தமாக வரும்படியாக நியாயத்தை காமிக்கிறது. ஜெகன்மித்யாத்வம் என்றது சித்தாந்தமாக வரும்படியாக நியாயத்தை காமிக்கிறது. இந்த மாதிரி அப்போது ஜெகத் சத்தியத்துவவாதத்தை, அந்த சத்தியத்துவவாதத்துக்கும் இங்கே இடம் இருக்குதுன்னு சொன்னால் அது சரியாக இருக்காது இல்லையா? இப்போ அத்வைதியாக இருந்துன்னு நான் பேசும்பொழுது ஒரு துவைதவாதி கேட்குறார், இல்லை நீங்கள் அப்படி சொல்லுங்கோ, ஆனால் எங்களுடைய திருஷ்டியில் அது ஜெகத் சத்தியத்துவவாதத்தை தான் அங்கே சொல்கிறது, நீங்கள் அது அப்படி இருக்கட்டும், அது எனக்கு விரோதம் இல்லை. சௌஹிருதத்தை பற்றி சொல்லலை, நான் சௌஹிருதம் வேறு, அதுவும் வாஸ்தவம் இதுவும் வாஸ்தவம் சொல்ல முடியுமா? அந்த சூத்திரம் அந்த நியாயத்தை காமிச்சு ஜெகன் மித்யாத்வத்தையும் போய் சேர்றது, ஜெகத் சத்தியத்துவத்திலையும் போய் சேர்றதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? அதனால் சூத்திரத்துக்கு எங்கேயோ ஒரு இடத்துல போய் அது அடங்கணும். அது நிர்குணவாதத்தை சொல்கிறது, அதுதான் அதுக்கு பொருத்தமாக இருக்கணும் எல்லா சூத்திரங்களும். இல்லை சகுணவாதத்தை சொல்கிறதா இருந்தால் அந்த சகுணவாதத்துக்கு எல்லா சூத்திரமும் பொருத்தமாக இருக்கணும். துவைதவாதத்தை சொல்கிறதா இருந்தால் துவைதவாதத்தோட பொருத்தமாக இருக்கணும். அந்த மாதிரி பொருத்தப்படுத்தணும் என்ற ஒரு கர்த்தவியம், அந்த ஒரு பாரம், அந்த ஒரு பொறுப்பு எல்லாருக்கும் இருக்குது, எல்லா ஆச்சாரியாளுக்குமே இருக்குது. அந்த பொறுப்பு எல்லோரும் ஒத்துண்டு தான் இருக்கார். அதனால் இந்த பாதராயணர் பண்ணின அந்த சூத்திரங்கள் அவர் எதை மனசு வச்சு பண்ணியிருக்கார் என்றத கேள்விக்கு பதில் கொடுக்கவே வேண்டாம்னு சொல்ல முடியாது, கொடுக்கணும். அது ஒன்றும் நமக்கு சொல்ல வேண்டிய இதே கிடையாது, பொறுப்பே கிடையாது. ஏன்னா நமக்கு ஸ்ருதி வாக்கியம் தானே முக்கியம். சூத்திரம் நேத்திக்கு சொன்ன மாதிரி ஏதோ ஒரு நியாயத்தை காமிக்கிறது, அவ்வளோதான், அது ரொம்ப கவனிக்க வேண்டாம் அந்த மாதிரி நான் சொன்னேன் நேத்திக்கு. ஆனால் அந்த நேத்திக்கு சொன்ன பேச்சுக்கு அந்த அர்த்தம் இல்லை. நியாயத்தை தான் காமிக்கிறது. ஆனால் நியாயத்தை காமிச்சு ஏதோ ஒரு சித்தாந்தத்தில் போய் நிற்கிறதுன்னு சொல்லும் பொழுது அது என்ன சித்தாந்தம் அப்படின்னால், பகவான் பாதராயண மகர்ஷி எது மனசில் வச்சுட்டு இந்த சூத்திரத்தை பண்ணியிருக்கார்? அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசான்னு ஆரம்பித்து அனாவிருத்தி சப்தா, அது அனாவிருத்தி சப்தான்ற வரைக்கும் பண்ணின 555 சூத்திரங்கள் அத்வைத பத்ததியில். கொஞ்சம் மாறுதல் இருக்குது. இந்த சூத்திரங்களை என்ன அத்வைதத்தை மனசில் வச்சுட்டு பண்ணியிருக்காரா, விசிஷ்டாத்வைதத்தை வச்சுட்டு பண்ணியிருக்காரா, துவைதத்தை வச்சுட்டு பண்ணியிருக்காரா என்ற விசாரத்துக்கு பிரசக்தி இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்பொழுது அந்த விசாரம் எப்படி பண்ணணும், அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும்னா என்ன வழி?
சில பேர் என்ன சொல்லுவார், பலவிதமான வழி யோசிக்கிறது. இந்த சூத்திரங்கள் யார் பண்ணியிருக்கார்? பகவான் பாதராயணர் பண்ணியிருக்கார். அப்படின்னா பாதராயணர் யார்? வேதவியாசர்னு வச்சுக்கணும். அனாதி காலமாக பிரசித்தி இருக்குது. பாதராயணன் சொன்னால் இன்னொருத்தர் இல்லை, பகவான் வேதவியாச ஏவ பாதராயணா. அப்போது வேதவியாசர் பண்ணின மற்ற கிரந்தங்கள் பார்த்தால் என்ன தெரிகிறதோ அவருடைய அபிப்பிராயம் தானே இதிலும் வரும். அப்போ அவருக்கு என்ன அபிப்பிராயம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவர் பண்ணின மற்ற கிரந்தங்கள் படித்தா நமக்கு அவருடைய அபிப்பிராயம் புரிஞ்சுக்க முடியும். அதுதான் இங்கேயும் அபிப்பிராயம். மகாபாரதம் இருக்குது, அஷ்டாதச புராணானி இருக்குது, இன்னும் ஏகப்பட்ட பகவான் வேதவியாசருடைய கிருதிகள் இருக்குது. அதை வச்சுண்டு அவருடைய அபிப்பிராயத்தை புரிஞ்சுண்டு அதுதான் இங்கேயும் அபிப்பிராயம். அப்படி கண்டுபிடிக்க முடியுமா? உங்களுக்கு என்ன தோன்றது? முடியவே முடியாது. இன்னும் உங்களுக்கு பிரமணம் தான் வரும். ஏன்னா அஷ்டாதச புராணங்கள் படித்தா ஒரு அபிப்பிராயம் கிடைக்கிறதா? கிடைக்கவே கிடைக்காது. எல்லாமே அதிகாரி பேதத்தை வச்சுட்டு பண்ணியிருக்கார். சிவபுராணத்தில் சிவன் பெருமாளுடைய பெருமை, விஷ்ணு புராணத்தில் பகவான் நாராயணனுடைய பெருமை, இன்னும் எத்தனை அந்தந்த புராணத்தில் அந்தந்த தேவதை தான் உத்கிருஷ்டர். எதுக்கு? உபாசனைக்கு அதுதான் தேவைப்படுறது. யாரை உபாசனை பண்ணுறாரோ அவர் தான் உசந்ததை நினச்சிட்டு உபாசனை பண்ணோம் இல்லையா? இந்த மாதிரி பண்ணியிருக்கார் இல்லையா? எதை வச்சுட்டு அவர் மனசில் பண்ணியிருக்காருன்னா எல்லாமே அத்வைதத்தில் போய் சேருது. அதனால் அத்வைதம் தான் அவருக்கு மனசில் வருது. மகாபாரதத்திலும் அதுதான் தெரியறது. நம்ம சொல்லலாம், சந்தோஷமாக தான் இருக்குது, சொல்லலாம். அது ஒரு திருஷ்டியில் நம்மளுடைய அபிப்பிராயம்தான். அத்வைதம் மனசில் வச்சுட்டா தான் இதெல்லாம் சேர்க்க முடியும், இல்லைன்னா சேர்க்கவே முடியாதுன்றது இருக்குது. இருந்தாலும் இது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு நிர்ணயமாக எடுக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஏன்னால் புராணத்தில் என்ன இருக்குன்றது பல அபிப்பிராயம். இப்போ நம்ம ஒரு அபிப்பிராயம் சொன்னால் எல்லோரும் ஒத்துப்பாரா? மகாபாரதத்தினுடைய தாத்பரியம் என்ன? துவைத்தத்தில் தாத்பரியமா, அத்வைதத்தில் தாத்பரியமா? மகாபாரதத்தில் எல்லாமே இருக்குது. நாஸ்திகவாதம் கூட இருக்குது மகாபாரதத்தில், தெரியுமா? சார்வாகர்னு ஒருத்தர் வர்றார், ஈஸ்வரனே கிடையாதுன்னு சொல்கிறார். ராமாயணத்துலேயும் இருக்குது நாஸ்திகவாதம். சார்வாகன் ஒருத்தர் பேசுகிறார். நாஸ்திகவாதம் கூட இருக்குது மகாபாரதத்தில். சரி, எல்லாமே படித்த எங்கேயாவது போய் ஒரு இடத்துல முடிக்கணும் இல்லையா? பரமதாத்பரியம் என்ன? பரமதாத்பரியம் அத்வைதத்தில் தான். அதனால் வியாசருடைய அபிப்பிராயம் அப்படி தான் இருக்கும். அதனால் இந்த சூத்திரத்திலையும் அவர் அதுதான் சொல்லுவார் என்றது நம்ம கோஷ்டியில் சுகோஷ்டியில் இருந்துன்னு சொல்லலாம். மற்றவா ஒத்துப்பாரா? ஒத்துக்க மாட்டார் இல்லையா? இப்போ எல்லோரும் சேர்ந்துட்டு ஒரு நிர்ணயம் வர முடியுமா? முடியவே முடியாது. அது கிளைம் பண்ணவும் முடியாதுன்னு அர்த்தம். இப்போது எல்லோரும் சேர்ந்துட்டு ஒரு நிர்ணயம் என்றதை பண்ணுறதுக்கு நம்ம சிரமப்படுறதும் வியர்த்தம்தான். அது ஒரு காலத்திலும் முடியாது. எல்லோருக்கும் தன்னுடைய மதத்தில் அபிமானம் இருக்கும் இல்லையா? அது எது மூலமாக வந்ததுன்னு கேட்டால் நம்மளுடைய பிறந்ததுக்கு அப்புறம் அந்த சம்ஸ்காரம் இருக்குது, அவ்வளோதான் சொல்ல முடியும். பிறந்ததுக்கு அப்புறம் அந்த சம்ஸ்காரம் இருக்குது. ஏன் அந்த குலத்தில் பிறந்தது பகவான் தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு கர்மபலம், அங்கே பிறந்திருக்கேன், அந்த சித்தாந்தத்தோடு எனக்கு ஈடுபாடு இருக்குது, அதுதான் போயின்னு இருக்கேன், அவ்வளோதான். அது வேறு விஷயம். இந்த பண்டிதால் எல்லோரையும் சேர்த்து வச்ச ஒரு வாக்கியார்த்த விசாரம் பண்ணுறதா இருந்தால் ஏதோ ஒரு பட்சத்தில் போய் சேருமா எல்லோரும்? இது 2, 3, 10 ஒரு 10 இல்லை, 10 இருக்காது, ஒரு 6, 7 பட்சங்கள் இருக்கலாம். வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 6, 7 பட்சங்கள் ரெலவெண்ட்டாக இருக்குது. இப்போ இன்றைக்கி பார்த்தா ஒரு 6, 7 வேதாந்தங்கள் இருக்குது, ஏற்பட்ட வேதாந்தங்கள் இருக்குது. இத்தனை பண்டிதாலையும் ஒரு இடத்துல உட்கார வச்ச வாக்கியார்த்த விசாரம் 1 மாதம் 1 வருஷம் பண்ணாலும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளவு தட்சிணை செலவாயிடும். அவ்வளோதான். தட்சிணை அவ்வளோ கொடுக்க வேண்டியதாக இருக்கும், அவ்வளோதான். ஒரு முடிவு வர போகிறதில்ல. சரி, அவர் முடிவு வர வேண்டாம். ஒரு மத்தியஸ்தனை வச்சுட்டு, ஒரு மத்தியஸ்தன் அவர் என்ன சொல்கிறாரோ அது எல்லோரும் ஒத்துக்க வேண்டியதுதான். அப்படி இருந்தால் சரியாயிடுமா? யார் மத்தியஸ்தன்? மத்தியஸ்தன்னா எப்படி இருக்கணும்? எந்த பட்சத்துலேயும் அபிமானம் இல்லாத ஒரு ஆசாமியாக இருக்கணும் மத்தியஸ்தன். அப்போ ஏற்பட்ட ஒருத்தரை காமிக்குங்க. ஒருத்தர் எந்த வித்வான் அப்படி இருக்கார்? யாராவது இருக்காரா? யாரை பார்த்தாலும் ஏதோ ஒரு சம்பிரதாயத்தோடு சேர்ந்து தானே இருக்கார். இல்லைன்னா ஒன்றும் தெரியாதவாளாக இருக்கா. ஒன்றும் தெரியாதவா ஒரு மத்தியஸ்தனை கொண்டு வந்த உபயோகம் இருக்கா? இருக்காது. அப்போது பேசுகிறதுக்கு பேசலாம், அவ்வளோதான்.
இனிமேல் நம்ம அபிமானம் வச்சுண்டு அபிமான மாத்திரேன நகோபி சித்தாந்தா நிர்தாரயிதும் சக்கியதைன்னு இருக்குது. அதனால் அபிமானம் இல்லாமல் நம்ம விசாரம் பண்ணலாம் வாங்கோன்னு சொன்னால், ஆமாம் அப்படி தான், அபிமானம் இல்லாமல் விசாரம் ஆரம்பிக்கலாம். முடியுமா? முடியாது. ஏன்னா அபிமானம் என்றது நமக்கு உள்ளுக்குள்ளேயே இருக்குது, அது மோட்சம் வரைக்கும் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறது? அதுவே முடியாது, அது முடியாத விஷயம் அது. அதனால் ஒரு எல்லோருக்கும் நியூட்ரலாக இருக்கக்கூடிய ஒரு மத்தியஸ்தனை வச்சுட்டு இந்த சூத்திரங்கள் இந்த விசிஷ்டாத்வைதபரமா அத்வைதபரமா ஒரு நிர்ணயம் கொண்டு வர்றதுக்கு வழியே இல்லை. அந்த மத்தியஸ்தன் சொல்கிறது நான் ஒத்துக்கிறேன்னு சொன்னால் கூட, யார் மத்தியஸ்தன் ஏதாவது சொல்கிறதா இருந்தால் வச்சுக்கோங்க, இது தப்பான நிர்ணயம், சரியில்லை, இவர் அந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர், அதனால அப்படிதான் சொல்கிறார் சொல்லுவாள். அது மட்டும் இல்லை, ஒரு பட்சத்தில் இருக்கிற வித்வான்கள் தோற்று போச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த வித்வான்கள் தோற்று போச்சுன்றதுனால அந்த சித்தாந்தம் தப்புன்னு வருமா? வராது. ஏன்னால் அவளுக்கு அந்த அளவுக்கு பாண்டித்யம் இல்லை, அதனால தோற்று போச்சு. அப்படி கூட வரலாம் இல்லையா? சித்தாந்தம் வாஸ்தவத்தில் அதுக்கு பதில் இருக்கும், ஆனால் என்னால் சொல்ல முடியாதுப்பா, அவ்வளோதான். நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போ விசிஷ்டாத்வைதத்தை பற்றி நான் இவனை கேள்வி கேட்குறேன், உடனே பதில் சொல்ல தெரியல, உடனே விசிஷ்டாத்வைதம் போயிடுதா? அவன் என்ன சொல்லுவான்? இல்லை சார் எனக்கு தெரியாது, அந்த விஷயத்துக்கு எப்படி பதில் சொல்லணும்னு தெரியாது, பெரியவா சொல்லுவாங்க, அவ்வளோதானே. இது யாராக இருந்தாலும் அப்படி தானே. எவ்வளோ பெரிய பண்டிதனாக இருந்தாலும் ஒரு சில சமயத்தில் என்ன பதில் சொல்லணும் தெரியாது, அதுக்கப்புறம் யோசிச்சாலும் தெரியும், இல்லைன்னா நம்ம யோசித்தாலும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட விட பெரிய மகான்கள் இருப்பார், அவருக்கு தெரியும். இப்படி தானே போயின்னு இருக்கோம். அதனால் யாரோ ஒருத்தர் தோற்று போச்சுன்றதுனால ஒரு பட்சம் இது தப்புன்னு வரப்போகிறதில்லை. அதனால் என்ன பண்ணுறதுன்னா, நமக்கு எது மனசில் படுறதோ சரி, இதுதான் சரின்னு தோன்றதோ அது ஒத்துக்க வேண்டியதுன்னு சொன்னால் அது வாஸ்தவம்தான், அதுதான் வாஸ்தவம். ஆனால் எனக்கு அதுதான் அப்படி தான் தோன்றது தானே சொல்ல முடியும். இன்னொருத்தருக்கு முன்னாடி அதை கிளைம் பண்ண முடியாது. இப்படி தான் சொல்லணும். ஏன், என்ன காரணம்? எனக்கு அப்படி தான் தோன்றது, இது ஒரு யுக்தியா? எனக்கு அப்படி தான் மனசில் படுறது, எனக்கு அத்வைதம் நினச்சா தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, எனக்கு அப்படி இல்லை, எனக்கு பகவான் சகலகுண பரிபூர்ணக நினச்சா தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. இது எது நினச்சா நிம்மதியாக இருக்கோ இல்லையோன்றது வேறு விஷயம். எனக்கு ஈஸ்வரனே கடவுளே இல்லைன்னு நினச்சா தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, அதனால் அது சரின்னு வருமா? கடவுளே கிடையாதுன்னு நினச்சா தான் ஒருத்தனுக்கு நிம்மதியாக இருக்கும். அதுதான் சித்தாந்தம். அப்படி வருமா? மனசுக்கு நமக்கு பாருங்க, மனசில் எது நினச்சா நிம்மதியாக இருக்கோ அதனால் அது சரின்னு வராது. மனசாந்தி எதனால் கிடைக்கிறதோ, உண்மையாக மனசாந்தி கிடைக்கிறதுன்றது நம்மளுடைய எல்லா தரிசனத்துக்கும் கடைசியில் நமக்கு மனசாந்தி கிடைக்கிறது எதனாலேயோ அதுதான் சரியான சிந்தனை. உபன்யாசம் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி கிடையாது. ஏன்னால் மனசாந்தி என்றது பலவிதமாக வரலாம். நான் என்னுடைய அபிப்பிராயம் சொல்கிறேன். இப்போ சொன்ன விஷயம் சரியாக சொல்லலாம், எப்படி ஆத்தந்திகமாக மனசாந்தின்னு சொன்னால் சரி. இந்த ஒரு வாழ்க்கையில் மனசாந்தி கிடைக்கிறது, நீங்கள் இறந்து போகிற சமயத்தில் மனசு சாந்தமாக இருக்கணும். இதுதான் நம்மளுடைய ஜீவித லட்சியம்னு வச்சு பாருங்க. அந்த அளவுக்கு சரியில்லை. அது என்ன காரணம் தெரியுமா? மனசு நிம்மதியாக இருக்கணும்னால் நமக்கு பல உபாயங்கள் இருக்குது. மனசே அடங்குற மாதிரி சில திரவியங்கள் கூட கிடைக்கும் இல்லையா, அதனாலேயும் நிம்மதியாக இருக்கலாம். நிம்மதியாக இருக்குன்னா மனசில் தாட் ஃப்ளோ இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதானே. இதுக்கு சில ஔஷதங்கள் கூட கிடைக்கும், அதனால கூட மனசு நிம்மதியாக இருக்கலாம். இது பெரிய விஷயம் இல்லை. இது நீங்கள் ஒருத்தர் பாருங்க, ஒருத்தர் பெரிய ஒரு சிஸ்டர், ஒரு மகான், பெரிய ஒரு லோக சேவனம் பண்ணிகிட்டே இருக்கார். எப்போ பார்த்தாலும் அவர் பரோபகாரம் பண்ணுறார், பரோபகாரபரராக இருக்கார், தர்மத்தை பற்றி விசாரம் பண்ணிகிட்டே இருக்கார். அந்த தார்மீகமாக இருக்கணுமே தவிச்சுட்டு இருக்கார். நான் என்ன சொன்னேன், தவிச்சுட்டு இருக்கார். இந்த ஒரு தாபம் மனசில் இருக்குது, டென்ஷன் இருக்குது. மரணம் வரைக்கும் அப்படி தான் இருக்கார். எத்தனையோ லோகோபகாரங்கள் பண்ணியிருக்கிறவர். ஆனால் தன்னுடைய மனசை எப்படி
சாந்தமாக வச்சுக்கணும்ன்றது அவருக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒருத்தர், அவருடைய ஜீவிதம் வியர்த்தம்னு சொல்ல முடியுமா? இன்னொருத்தரை நான் காமிக்கிறேன், மகா துஷ்டன். ஆனால் நான் பண்ணுறது ஒரு தப்புன்னு அவருக்கு எண்ணமே இல்லை. பெரிய பொலிட்டீஷியன்ஸ் அப்படி தானே இருக்கா? அவளுக்கு ஏதாவது உள்ளுக்குள்ளே இது இருக்கா, தாபம் இருக்கா? கிடையாது. ஏன்னா கடவுளே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கான். இவ்வளோ தான் நான் பண்ணுறது, இதுதான், அவ்வளோதான். தெரியாமல் அந்த தப்புன்னு கிடையாது. தப்புன்னு ஒன்றும் கிடையவே கிடையாது. தர்மம் அதர்மம் என்ற பேச்சே கிடையாது. மனசுக்குள்ளே அந்த சென்டிமெண்ட்ஸே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு துக்கம் வராது. எது பண்ணாலும் ஆமாம் அவ்வளோதான், ஏமாத்தேன், ஆமாம் ஏமாத்தினேன், அவ்வளோதான். அத்தனை பேர் அப்படி ஆச்சு, ஆச்சு, அவ்வளோதான். அதனால் என்ன, நான் அப்படி தான் இருப்பேன். இந்த மாதிரி இருக்கிறவனுக்கு கடைசியில் மரண சமயத்தில் அனுதாபம் வரும்னு சொல்லுவாங்க. ஒன்றும் வராது. அப்படியே இருக்கான் அவன். அப்படி இருந்திருக்கான், பல பேர் இருந்திருக்கான். நீங்கள் சரித்திரம் படித்து பாருங்க. மகா துஷ்டால் இருந்திருக்கா அவன். அப்படி தான் அவருடைய எண்ணம், தாட் ஃப்ளோ, அவ்வளோதான். இப்போ இது மனசை அடக்கிறது என்றது ஒரு யோக வித்யை. அதுக்கு பலவிதமான ரீதிகள் இருக்குது. இது ஆதுனிகமாக ரீதிகள் இருக்குது. ஒன்றுமே இல்லை. நான் பண்ணின தப்பை நான் ஒரு தப்பு பண்ணுறேன் என்றக்கு எண்ணமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, கவலை இல்லை. நான் பண்ணுறது தப்பு என்ற எண்ணமே கிடையாது எனக்குன்னு வச்சுக்கோங்க, எனக்கு கவலையே இல்லை. எதுக்கு கவலைப்படணும்? பெரிய அபராதம் பண்ணினேன், ஆனால் யாருக்குமே தெரியல இல்லையா? கேஸ் வரல. பெரிய அபராதம் பண்ணினேன், யாருக்குமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். யாருக்குமே தெரியல, நிம்மதியாக இருக்க வேண்டியதான். ஒன்றுமே பண்ண அவனையே சாந்தமாக இருக்கலாம். அந்த மாதிரி எத்தனையோ பேர் இருந்துட்டு இருக்கான். இவாளெல்லாம் மகான்களா? இந்த டென்ஷன் அனுபவிச்சுட்டு ஜீவிதத்தில் மொத்தமாக பரோபகாரம் பண்ணினவர், தார்மீகமாக இருந்தவர் மகானா? கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நீங்கள் யாருடைய பட்சத்தை நம்ம சப்போர்ட் பண்ணணும்? அப்போது அந்த தர்மத்தோடு சேர்ந்து மனசும் நிம்மதியாக இருக்கிறதுக்கு சில பேருக்கு அதுக்கு சாமர்த்தியம் இருக்காது, சில பேருக்கு சாமர்த்தியம் இருக்குது. சாமர்த்தியம் இருக்குன்னா அது இன்னும் நல்லது, அவ்வளோதான் சொல்ல முடியும். சாந்தின்னு சொன்னால் இந்த தப்பு பண்ணினவாளுக்கு சாந்தி இருக்கான்னு கேட்டால் இந்த ஜென்மாவில் தான் சாந்தி இருக்குது. அந்த சரீரம் போச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன வரப்போகிறதுன்னு யார் பகவான் தான் தெரியும் இல்லையா? அந்த துஷ்டனுக்கு என்ன வரப்போகிறது என்றது பகவானுக்கு தான் தெரியும். ஆத்தியந்திகமாக மனசாந்தி என்றது நமக்கு இதிலிருந்து கிடைக்கக்கூடியது. இந்த வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையை மற்றும் வச்சுண்டு கடைசி வரைக்கும் மனசாந்தியாக இருக்குன்னா சக்ஸஸ்ஃபுல் லைஃப்னு சொல்லக்கூடாது. அதுக்கு தான் சொன்னேன். இது பிராசங்கிகமாக வந்த விஷயம், விட்டுக்கோங்க. இப்போது பிரகிருதத்தில் வரணும். பிரம்மசூத்திரங்கள் இன்னும் 3-4 இருக்குதுன்னு வச்சுட்டு நான் ஜாஸ்தி பேசிகிட்டு இருக்கேன். பிரம்மசூத்திரங்கள் அத்வைதத்தை சொல்கிறதா துவைதத்தை சொல்கிறதா அப்படி கேள்வி வந்தால் எப்படி அதுக்கு ஒரு பட்சத்தை, ஏதோ ஒரு பட்சத்தை, இப்போ அத்வைதத்தை நான் சமர்த்தனம் பண்ண ஆரம்பிக்கிறேன், நான் எப்படி அதுக்கு அந்த ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் என்றதை யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு கிரந்தம், இவர் ஒரு ரங்கநாத சர்மா ஒரு வித்வான், ஒரு பண்டிதர், அவர் பண்ணின ஒரு வியாச தாத்பரிய நிர்ணயம் ஒரு சின்ன கிரந்தம் இருக்குது. இதில் சில விஷயங்கள் அவர் சொல்கிறார். இன்னும் நேற்றுக்கு சொன்னேன், அந்த சூத்திரங்களையே வச்சுண்டு இந்த சூத்திரம் அத்வைதத்துக்கு பொருத்தமாக இருக்கும் என்றது காமிக்கிறதுக்கு சில சூச்சகங்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் காமிக்கலாம். இதுதான் இப்போது பண்ண முடியும். அதில் இவர் எப்படி போயின்னு இருக்காருன்னா, இப்போ பாருங்க, எந்த ஒரு சம்பிரதாயம் அனாதி அத்தியன அத்தியாபன அனாதியாக இருக்கோ அந்த சம்பிரதாயத்துக்கு ஒரு வேலிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா? இப்போ வேதத்தினுடைய ஸ்வரம் நமக்கு கொஞ்சம் சங்கீத ஞானம் இருக்குது, அது வச்சுட்டு கொஞ்சம் மாற்றலாம், இன்னும் நன்னா இருக்கும் தோன்றதா இருந்தால் எப்படி இருக்கும்? இப்போ இருக்கிற வேதஸ்வரம் அந்த அளவுக்கு அழகாக தெரியல, இந்த இடத்துல கொஞ்சம் மாற்றினா நன்னா இருக்கும் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒத்துக்கிறதா? ஒத்துக்க முடியாது இல்லையா? ஏன், என்ன காரணம்? அது அனாதியாக இருக்குது. அனாதியாக வைதிக சம்பிரதாயத்தில் இருக்கிற ஸ்வரம் அது மாற்றுறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை.
ஏன் அதிகாரம் இல்லைன்னு கேட்டால் அதுக்கு தான் வேலிடிட்டி இருக்குது. மற்றபடி இன்னொருத்தருடைய ஆக்ரகம் மூலமாக வந்தது. அது எது தன்னுடைய என்னுடைய ஆக்ரகம் மூலமாக எனக்கு அதை பிடிக்கலை, எனக்கு பிடிக்கலைன்றதுனால நான் மாற்றிருக்கேன். நான் ஒரு 10 பேரை வேறு விதமாக சில சுரங்கள் போட்டு நான் ஒரு 10 பேரை ஒரு 10 சிஷ்யாலை அத்தியாபனம் பண்ணி ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி அப்படி வந்துருத்துன்னா எப்படி இருக்கும் வேதம்? அது ஒரு 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 தப்பான ஒரு பரம்பரைன்னு வரும் இல்லையா? இந்த மாதிரி இந்த அநாதி சம்பிரதாயத்தில் இருக்கிற சித்தாந்தம், அந்த சித்தாந்தத்தை நம்ம கடைப்பிடிக்கணும். அப்போ எது அநாதி சம்பிரதாயத்தில் இருக்கிறது அங்கேயும் திருப்பி ப்ராப்ளம் தான். எல்லோரும் தன்னுடைய சம்பிரதாயத்தை அநாதி அநாதி தான் சொல்லிகிட்டு இருக்கான். யாரை கேட்டாலும் இதுதான் இது அநாதிப்பா, இது அநாதி. பகவானே சாட்சாத் அவதாரம் பண்ணி உபதேசம் பண்ணின சித்தாந்தம் இது சைவால் சொல்லுவார். இது ஆஸ்திகளுக்கு ஆளுக்குள்ள மட்டும் இல்லை, ஜைன மதம் பௌத்த மதம்லாம் கேட்டு பாருங்க. இது தீர்த்தங்கராகன்னு சொல்லுவாங்க. தீர்த்தங்கராக அவ அநாதி சம்பிரதாயத்தில் வந்துட்டே இருக்கார். அதில் கடைசியில் வந்தவர் இவர் யார்? ஜினதேவக, ஜைனர். பௌத்த மதத்தில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, ஜைன மதத்தில் கரெக்டாக இருக்குது. அந்த மாதிரி அநாதி சம்பிரதாயத்தில் பல பேர் வந்திருக்கார். ஆச்சாரிய பரம்பரையாக அந்த உபதேசம் வந்திருக்கு. அது கடைசியில் வந்தவர் ஜினதேவர். கிட்டத்தட்ட நம்ம முஸ்லீம்ஸ் இருக்கு இல்லையா, அவருடைய மெத்தடாலஜி அப்படி தான். அது கடைசியில் வந்தவர் முகம்மது. அதுக்கு முன்னாடி பல பேர் வந்திருக்கார். அந்தந்த காலத்தில் சொல்ல வேண்டிய விஷயங்களை அவர் சொல்லி முடிச்சிருக்கார். கடைசியில் வந்தவர் இவர். அவர் சொல்கிறது தான் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண வேண்டும். அப்படி போயின்னு இருக்கார் அந்த சிஸ்டம். இந்த மாதிரி இருக்குது நம்ம தர்மங்கள் மதங்கள் பார்த்தா அப்படி இருக்குது. இந்த மாதிரி நம்மளுடைய ஃபிலோசஃபியில் பார்த்தாலும் இப்படி ஒரு ரீதி தான் இருக்குது. எல்லாமே அனாதி. யாருமே நானாக கல்பனை பண்ண விஷயம் இது சொல்ல மாட்டார். ஆனால் அவருக்கு ஜாகரூகமாக சொல்லுவார். மத்வாச்சாரியால் சில சமயத்தில் சொல்லுவார், நானே சொல்கிறேன் இந்த மத்வ மதம்னு சொல்லுவார். அது சொன்னால் அதுக்கு சில அப்படி சொல்லக்கூடாது. மற்ற பேர் அதை பரிஷ்காரம் பண்ணுவாங்க, அவளே பரிஷ்காரம் பண்ணுவாங்க. அது அந்த மாதிரி சொல்ல மாட்டார். சில இடத்துல அப்படி இருந்தால் கூட அதுக்கு அப்புறம் அப்படி அபிப்பிராயம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது எல்லோருக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடி இருந்ததே கிடையாது, இவரே கிரியேட் பண்ணியிருக்கான்னு சொன்னால் அதுக்கு அவருக்கே பொறுப்பு அது இல்லையா? இப்போது நான் உபன்யாசம் பண்ணுறேன், இந்த விஷயம் பாமதியில் இருக்குதுன்னு சொன்னால் எனக்கு பொறுப்பு இல்லை. பாமதிக்காரர் சொல்கிறார், அவ்வளோதான். இந்த விவரணத்தில் இருக்குது, அத்வைத சித்தியில் இருக்குது, எங்கேயும் கிடையாது. நானே சொல்கிறேன்னு சொன்னால் அது சமர்த்தனம் பண்ண வேண்டியது பொறுப்பு எனக்கு தானே. எனக்கு சமர்த்தனம் பண்ண முடியாதுன்னா போச்சு, அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு கபோல கல்பிதம் இல்லை, இது சொகபோல கல்பிதம் இல்லை, அநாதி சம்பிரதாயத்தில் வந்தது. இதுதான் எல்லோரும் சொல்லுவாங்க. அப்போது அது வச்சுட்டு ஒன்றும் அந்த சிஸ்டம் அத்வைத சிஸ்டம் தான் சரி, அதுதான் சூத்திரத்தில் இருக்குது என்றது சொல்ல முடியாதுன்னு அதுக்கு மேலே கேள்வி வரலாம். அது மட்டும் இல்லை, இந்த சூத்திரத்தினுடைய அர்த்தம் என்ன என்று தானே நிரூபணம் பண்ணுவோம். இப்போ சூத்திரத்தினுடைய அர்த்தம் என்ன நிரூபணம் பண்ணும் பொழுது சூத்திரம் அனாதி இல்லை, அது பாதராயணர் பண்ணினது. இந்த சூத்திரங்கள் பாதராயண மகர்ஷி பண்ணின சூத்திரங்கள். அப்போ அவர் ஏதோ ஒன்று மனசில் வச்சுட்டு பண்ணியிருப்பார். அது என்ன சித்தாந்தம் அதுதானே இப்போ கண்டுபிடிக்கணும். அப்படி இருக்கும் பொழுது பாதராயண மகர்ஷி பண்ணின சூத்திரங்கள் அது எப்படி அனாதியாக இருக்கும்? அப்போ என்ன சொல்லணும்? இல்லை, வேதாந்த சூத்திரங்கள்னு இருக்குது இல்லையா, இந்த சூத்திரங்கள் எல்லாம் வேதாந்த சூத்திரங்கள்னு பிரசித்தி இருக்குது. அதனால் வேதாந்த மதம்னு எது பிரச்சாரத்தில் இருக்கோ அதுதான் இவர் எழுதியிருப்பார். அப்போ வேதாந்த மதம்னு எது இருக்குது, அநாதி சம்பிரதாயத்தில் இருக்கிற வேதாந்த மதம் என்ன? எல்லா மதமும் அநாதின்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படி தான் இருக்குது இல்லையான்னு கேட்டால் அப்படி இல்லை. அதுக்கு சில விஷயங்கள் இவர் சொல்கிறார். எல்லாமே அநாதின்னு சொல்லலாமே தவிர அது நமக்கு அது நிரூபணம் பண்ணணும்னா அது அத்வைதிகளுக்கு தான் முடியும், மற்றவர்களுக்கு முடியாதுன்னு இவர் நிரூபணம் பண்ணுறார். நான் சொல்லலை, இவர் நிரூபணம் பண்ணுறார். நான் சொல்லலை. அதுக்கு பதில் கொடுக்கணும். மற்றவ பதில் கொடுக்க மாட்டா, நான் சொல்ல மாட்டேன், கொடுக்கலாம். ஆனால் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் பல இவர் சொல்கிறார். எல்லா மதமுமே அனாதி சொல்லுங்கோ, தாராளமாக சொல்லுங்கோ. ஆனால் அது நீங்கள் அதை நிரூபணம் பண்ணணும்னால் அதுக்கு சில க்ரைட்டீரியெல்லாம் இருக்குது. அனாதின்னு எப்போ சொல்ல முடியும்?
இப்போ வேதத்தினுடைய அனாதித்துவத்தை எப்படி நிரூபணம் பண்ணுறது? வேதம் அந்த பத்ததியை வச்சுன்னு நிரூபணம் பண்ணணும். எல்லா வேதாந்தமும் அனாதி, துவைத்தவும் அனாதி, விசிஷ்டாத்வைத்தவும் அனாதி, அத்வைத்தவும் அனாதின்னு சொல்லணும்னால், அனாதி ஆச்சாரிய பரம்பரையில் வந்திருக்குன்னு சொல்லணும்னால் அந்த பரம்பரையை காமிக்கணும்னு சொல்கிறார். பரம்பரையை காமிக்கிறது மற்றும் இல்லை, அது என்ன ரெலவெண்ட்டாக நமக்கு காமிக்கணும். அதுக்கு சில இடைஞ்சல்கள் இருக்குதுன்னு இவர் காமிக்கிறார். அது அப்படி சொல்கிறதுக்கு அத்வைதிகள் சொல்கிற மாதிரி மற்றவர்களுக்கு சொல்ல முடியாது என்றது இவருடைய ஒரு விஷயம். அது வேதம் அனாதியாக நம்ம சம்பிரதாயத்தில் இருக்குதுன்னு சொல்கிறது இல்லையா? இப்போ நான் புதுசாக சில மந்திரங்கள் சொல்கிறேன், நானே அதை பார்த்துருக்கேன், சொப்னத்தில் வந்தது இப்படி சொன்னால் அது வேதம்னு சொல்ல முடியுமா? சில சாகைகள் இப்போ கிடையாது, ஆனால் நான் ஒரு பெரிய யோகீஸ்வரன், எனக்கு சொப்னத்தில் வந்தது அந்த மந்திரங்கள், நான் ஏதோ பேசின்னு இருக்கேன், இதுதான் மந்திரங்கள், அந்த சாக்கையில் இருக்கிற மந்திரங்கள் சொன்னால் யாராவது ஒத்துக்குப்பாரா? கிடையாது. என்னென்னா இது அனாதி சம்பிரதாயம் இல்லை. என் மேலே எவ்வளவு நம்பிக்கை இருந்தாலும் இது பிரமிக்கலாம், அவ்வளோதான், பிரமிக்க வைக்கலாம், அவ்வளோதான். ஆனால் இது ஒரு சம்பிரதாயமாக கொண்டு வர முடியாது. இந்த மந்திரங்கள் அனாதி காலமாக இருக்குது என்றது ப்ரூஃப் காமிக்கணும், இல்லைன்னா அது முடியாது. அப்போது இவர் என்ன காமிக்கிறார்னால், இப்போது வியாசர், பகவான் வேதவியாசர் சூத்திரங்கள் பண்ணியிருக்கார். இந்த சூத்திரங்கள் வேதாந்த ஃபிலோசஃபியை சம்பந்தித்த சூத்திரங்கள் என்ற விஷயத்தில் யாருக்குமே அபிப்பிராய பேதம் இல்லை. வேதாந்த வாக்கிய தாத்பரிய நிர்ணயார்த்தானி இமானி சூத்திராணி, வேதாந்த வாக்கியங்களுடைய தாத்பரிய நிரூபணம் பண்ணுறதுக்கு தான் இந்த சூத்திரங்கள் வந்திருக்கு. அதனால் வேதாந்த சூத்திரங்கள், பிரம்மசூத்திரங்கள் என்ற பிரசித்தியும் இருக்குது என்ற விஷயத்தில் யாருக்குமே அபிப்பிராய வித்தியாசம் கிடையாது. அப்படி இருக்கிறச்சே எந்த வேதாந்தத்தை இவர் சொல்கிறார் கேள்வி வருது. விசிஷ்டாத்வைத வேதாந்தத்தை சொல்கிறதோ, அத்வைத வேதாந்தத்தை சொல்கிறதா, துவைத வேதாந்தத்தை சொல்கிறதான்னு கேட்டால், அத்வைத வேதாந்தத்தை தான் சொல்கிறது என்றது நம்மளால் காமிக்க முடியும் என்றது. அது எப்படி கேட்டால், அது இந்த வேதாந்த வேதாந்த சித்தாந்தத்தை, வேதாந்த சித்தாந்தம் என்ற பெயரில் வேதாந்த மதம், உபனிஷத் தத்துவம், ஔபனிஷதம் மதம் இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது அது அத்வைத மதம் ஒன்று தான் பழைய காலத்தில் ஆரம்பித்த லோகத்தில் பிரசித்தமாக இருக்குது, மற்ற மதங்கள் ஒன்றும் பிரசித்தமாகவே இருந்ததில்லை என்ற விஷயத்தில் இவர் ரிசர்ச் காமிக்கிறார். அதனால் அத்வைத மதம் தான் அனாதியாக இருக்குது, மற்ற மதங்கள் எல்லாம் அப்போ எப்படி வந்ததுன்னு கேட்டால், சில சமயம் அத்வைதம் புரிஞ்சிக்க முடியல, அத்வைதத்தை மனசில் ஒத்துக்க முடியல, அதனால் பண்ணியிருக்கலாம். இல்லைன்னால் அத்வைதத்தை சுயமாக அத்வைதம் ஒத்துக்கிறதா இருந்தால் கூட சில பேர் அத்வைதத்துக்கு அதிகாரம் இல்லாதவள் அவளுக்காக பண்ணியிருக்கலாம். அப்படி கூட இருக்குது. அத்வைதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. இப்போது அப்பைய தீட்சிதர் அப்படி எழுதுவார். அப்பைய தீட்சிதேந்திரர் சைவத்துக்கும் வியாக்கியானம் பண்ணியிருக்கார், எல்லாத்துக்கும் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். சைவத்துக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணும்பொழுது உள்ளுக்குள்ளே என்னுடைய மதம் அத்வைதம் தான், அத்வைதத்தை தான் ஒத்துக்கிறேன், இருந்தால் கூட இது அத்வைதத்தை புரிஞ்சிக்க முடியாதவா, சுத்த நம்ம சாங்கர அத்வைதத்தை புரிஞ்சிக்க முடியாதவா, அவளுக்கு உபாசனார்த்தம் உபகாரம் கரோமி, உபகாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணுறார். அந்த மாதிரி கூட இருக்குது சில பேர், இந்த மாதிரி உபகார திருஷ்டியாக பண்ணியிருக்கிறது. அந்த மாதிரி பலவிதமாக இல்லைன்னா இது ஒத்துக்க முடியலை, அதனால் பலவித கிரந்தங்கள் வந்திருக்கு. இதெல்லாம் எல்லா சம்பிரதாயமும் அனாதின்னு சொல்லுவாரே தவிர அது நமக்கு ப்ரூஃப் கொடுக்க முடியாது என்றது இவர் நிரூபணம் பண்ணுறார். இவர் என்ன சொல்கிறாருன்னு அப்புறம் சொல்கிறேன். இன்றைக்கி இதை ஆரம்பித்தாச்சுன்னா அது டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்போ இதுக்கு நிரூபணம் பண்ணுற பத்ததி என்னன்னு கேட்டால் இதுதான் பத்ததி. அனாதியான வேதாந்த மதம், ஔபனிஷதம் மதம், வேதாந்த மதம், அதுக்கு வேதாந்த சித்தாந்தம், அவ்வளோதான், வேதாந்த சாஸ்திரம் சொல்லி பழைய காலத்தில் ஆரம்பித்த எந்த மதத்துக்கு பிரசித்தி இருக்குன்னு கேட்டால் அத்வைத மதத்துக்கு தான் பிரசித்தி இருக்குது. அது எப்படி இவர் காமிக்கிறார்னால்,
அது கோட் பண்ணுறாரு தான். இடங்கள் நான் அப்புறம் காமிக்கிறேன். மற்ற தரிசனங்கள் இருக்கு இல்லையா, மற்ற தரிசனங்கள் வைசேஷிக தரிசனம், நியாய தரிசனம், சாங்கிய தரிசனம், மீமாம்சா தரிசனம், இப்படி பிராச்சீன தரிசனங்கள், அந்த தரிசனங்களுடைய பிராச்சீன கிரந்தங்கள், அந்த தரிசனங்களுடைய பிராச்சீன கிரந்தங்கள் பார்த்தால் அவர் என்ன பண்ணுவார், அவர் அத்வைதிகள் இல்லை, அத்வைதிகள் கிடையாது. மீமாம்சகால் சொன்ன அத்வைத மதம் அவர் ஒத்துக்க மாட்டார். உண்மையாக அத்வைத மதம் ஒத்துக்கிறதோ இல்லையோ, அந்த சிஸ்டம் அத்வைத சம்பிரதாயம் இல்லை. அது உண்மையாக நம்ம எப்படி சொல்லுவோம் தெரியுமோ, மீமாம்சகால் அத்வைதத்தை ஒத்துக்க மாட்டான்னு சொன்னால், மீமாம்சகால் சொன்னால் யார்? இப்போ நானும் மீமாம்சகன் என்ன சொல்கிறேன், ஆனால் நான் அத்வைதத்தை ஒத்துக்கிறேனே. ஆனால் மீமாம்சை சொல்லும் பொழுது அத்வைதம் சரியில்லை நானே வாக்கியார்த்தம் பண்ணுவேன். இப்போ நான் எப்பேற்பட்டவன்? இப்படி தான் மீமாம்சா கிரந்தம் பாடம் சொல்லும் பொழுது அத்வைதத்தை நான் சொல்ல மாட்டேன், நியாய கிரந்தத்தை பாடம் சொல்லும் பொழுது அத்வைதத்தை சொல்ல மாட்டேன், வைசேஷிக கிரந்தத்தை பாடம் சொல்லும் பொழுது அத்வைதம் சொல்ல மாட்டேன். இப்போ இத்தனை சிஸ்டங்கள் இருந்திருக்கு. இதெல்லாமே நம்மளுடைய லேர்னிங் சிஸ்டம். இப்போது நியாய கிரந்தங்களை எழுதுகிறவன் அந்த ஆச்சாரியன் உள்ளுக்குள்ளே அத்வைதியாக இருந்தாலும் அந்த நியாயசாஸ்திரத்தினுடைய ஒரு சிஸ்டம், தனி சிஸ்டம் இருக்கு இல்லையா, ஃபிலசாபிக்கல் சிஸ்டம், அந்த சிஸ்டத்தை மனசில் வச்சுட்டு நியாயசாஸ்திரம் தான் எழுதுவார். அப்போ அத்வைதத்தை தொடமாட்டார். இந்த மாதிரி மகர்ஷிகள் கூட அப்படி அந்த பிரவர்த்தகர்னு சொல்லுவார். வைசேஷிக கௌதமர் நியாயசாஸ்திர பிரவர்த்தகர், கணாதர் வைசேஷிக சாஸ்திர பிரவர்த்தகர். எல்லோரும் வேதாந்திகளாக இருந்தால் கூட அவர் அந்தந்த ஃபிலசாபிக்கல் சிஸ்டத்தை நிரூபணம் பண்ணுறதுக்காக சூத்திரங்களையும் கிரந்தங்களையும் பாஷ்யங்களையும் பண்ணியிருக்கார். இப்போ நம்மளும் எப்படி பண்ணுறோம்? நம்ம அத்வைதிகளாக இருந்தால் கூட பாடம் சொல்லும் பொழுது உனக்கு நியாய பாடமா, சரி நியாயசாஸ்திரத்தில் இப்படி தான் தானே சொல்லுவோம். எல்லாமே கலந்து பேசுகிறதா? அப்போ யாரும் படிக்க வர மாட்டான், அவருக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லாமே கலந்து பேசுகிறார், இப்படி தான் வரும். அப்போ அந்தந்த சிஸ்டத்தை தெளிவாக பிரிஞ்சு தெரிஞ்சுண்டு அந்த சம்பிரதாய பிரவர்த்தனம் பண்ணுறது என்றது இப்பொழுதும் அப்படி தானே நடந்துட்டு இருக்கு. இது அநாதி காலத்தில் இப்படி தான். அதனால் இவன் என்ன பண்ணுவார், வைசேஷிக சூத்திரமோ வைசேஷிக பாஷ்யமோ நியாய சூத்திரமோ நியாய பாஷ்யமோ மீமாம்சா சூத்திரமோ பாஷ்யமோ இந்த மாதிரி பிராச்சீன கிரந்தங்கள் கிடைக்கிற கிரந்தங்கள் பிராச்சீன கிரந்தங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் வேதத்தை தவிர்த்து அதுக்கப்புறம் இருக்கிற கிரந்தங்கள் பௌருஷிய கிரந்தங்கள் எல்லாமே படித்து பாருங்க. அதில் சாஸ்திர கிரந்தங்களை எங்கே கண்டனம் பண்ணுறதோ அந்த கண்டனம் பண்ணும் பொழுது வேதாந்தினாம் மதம் கண்டியதே, வேதாந்த மதத்தை கண்டனம் பண்ணுறதுன்னு சொல்லி எந்த மதத்தை கண்டனம் பண்ணுறது? அத்வைதத்தை கண்டனம் பண்ணுறது. விசிஷ்டாத்வைதத்தில் இருக்கிற சித்தாந்தத்தை யாருமே கண்டனம் பண்ணவே இல்லை. விசிஷ்டாத்வைதினா கிம் வதந்தின்னு சொல்லவே இல்லை. நியாய சூத்திரத்தில் சூத்திரத்தில் வரல, பாஷ்யத்தில் கண்டனம் வரும், அத்வைத கண்டனம் வரும், வேதாந்த கண்டனம் வரும், சாங்கிய மத கண்டனம் வரும், பௌத்த மத கண்டனம் வரும். அந்த காலத்தில் இருக்கிற எத்தனை ஃபிலாசபி இருக்கோ எல்லாமே இந்த ஃபிலாசபி இந்த சம்பிரதாயத்தை தவிர்த்து பாக்கி எத்தனை சம்பிரதாயங்கள் இருந்தாலும் அந்த சம்பிரதாயத்தை எல்லாம் கண்டனம் பண்ணி தானே தன்னுடைய சித்தாந்தத்தை நிரூபணம் பண்ணணும். யாவத் பரமதம் ந நிராக்கிரியதே தாவத் ஸ்வமதம் அப்பிரதிஷ்டிதம் பவதி ஒரு நியாயம். மற்ற மதங்களை பற்றி ஒன்றுமே பேசாமல் இதுதான் சரின்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதனால் மற்ற மதங்களை கண்டனம் பண்ணுற வழக்கம் எல்லா சிஸ்டத்துலேயும் இருக்குது. அப்படி கண்டனம் பண்ணும் பொழுது நீங்கள் பௌத்த கிரந்தங்கள் எடுத்துகிட்டு பாருங்க. பௌத்த கிரந்தங்கள் பெரிய பிராச்சீன கிரந்தங்கள் இருக்குது, பெரிய பிராச்சீன கிரந்தங்கள். அதெல்லாம் இந்த காலத்தில் வந்ததில்லை, எத்தனையோ பழைய கிரந்தங்கள் இருக்குது, ஜைன கிரந்தங்கள் இருக்குது, மற்ற பாஷையில் கூட இருக்குது. அந்த கிரந்தத்தில் எல்லாமே வேதாந்த மதத்தை நிராகரணம் பண்ணுற சந்தர்ப்பத்தில் நிராகரணம் பண்ணுறதுக்காக அது அனுவாதம் பண்ணுறது சொல்கிறது இல்லையா, அதை எடுத்து காமிக்கவா இல்லையா? வேதாந்தினா ஏவம் வதந்தி, அது சரியில்லை தானே கண்டனம் பண்ணுறது. அப்படி கண்டனம் பண்ணுற சமயத்தில் எல்லோரும் அந்த அத்வைதத்தை தான் எடுத்து காமிக்கிறார். அதனால் அவளுக்கு அத்வைதம் தான் தெரியும், அத்வைதத்தை தவிர்த்து வேறு விதமான ஒரு வேதாந்தத்தை அவள் பார்க்கவே இல்லைன்னு அர்த்தம். பார்க்குறதா இருந்தால் அவன் ஏன் சொல்லலை?
கேச்சன வேதாந்தினா ஏவம் வதந்தி, அந்நே வேதாந்தினா ஏவம் வதந்தி அப்படி சொல்லணும் இல்லையா? சொல்லவே இல்லை. அதுவும் விட்டுக்கோங்க. பகவத்பாதாள் சாட்சால் பகவத்பாதாள் விசிஷ்டாத்வைத மதத்தை கண்டனம் பண்ணுறாரா? பண்ணலை. மாத்வ மதத்தை கண்டனம் பண்ணுறாரா? பண்ணலை. ஆனால் கண்டனம் பண்ணுறார். சாங்கிய மதத்தை கண்டனம் பண்ணுறார், வைசேஷிக மதத்தை கண்டனம் பண்ணுறார், மீமாம்சக மதத்தை கண்டனம் பண்ணுறார். அந்த சமயத்தை அவருடைய காலத்தில் அவர் பாரதத்தில் மொத்தமாக போய் இது தீர்த்தாடனம் பண்ணி திக்விஜயம் பண்ணி அந்தந்த இடத்துல இருக்கிற அத்தனை சம்பிரதாயத்தையும் படித்து அதில் இருக்கிற தப்பெல்லாம் எழுதி இருக்கிறது சரின்னா சரி, இல்லை தப்புன்னா தப்புன்னு சொல்லியிருக்கார். அதுக்கு பெரிய பிரயத்னம் பண்ணினவர். அப்பேற்பட்டவர் இந்த மாதிரி ஒரு மதம் எங்கேயாவது பார்த்துருந்ததா இருந்தால் அதை பற்றி ஏதோ ஒரு கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாரா? பண்ணவே இல்லை. சில இடத்துல சில கண்டனங்கள் படித்தா அது துவைத கண்டனத்தை பண்ணுறதுக்கு நமக்கு உபயோகப்படுறது. விசிஷ்டாத்வைத மதத்தை கண்டனம் பண்ணோம்னால் பகவத்பாதாளுடைய சில யுக்திகள் நமக்கு உபயோகப்படுறது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எக்ஸாக்ட் அந்த விசிஷ்டாத்வைத மதம் ஒன்று இருந்தது இருக்கு இல்லையா? இப்போ நம்ம தெரியக்கூடிய மதம் சிதச்சித் விசிஷ்ட அத்வைதம் என்ற சம்பிரதாயத்தை எடுத்துட்டு காமிச்சுட்டு இப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்குது, அது சரியில்லை அது சொல்லணும் இல்லையா? அவர் சொல்லவே இல்லை. ஏன் சொல்லலை? அந்த மதம் அவருக்கு கண்ணுக்கே இப்போ தெரியலேன்னு அர்த்தம், எங்கேயும் கிடைக்கலேன்னு அர்த்தம், கிடைக்கலேன்னு அர்த்தம் வரும். இப்படி இவர் ரிசர்ச் பண்ணுறார். இதை பழைய கிரந்தத்தில் படித்தாலும் எங்கேயும் இந்த அதுக்கப்புறம் சங்கர பகவத்பாதாளுடைய பாஷ்யத்துக்கு அப்புறம் வந்த எந்த விதமான சம்பிரதாயமும் தெரியவே இல்லை. எந்த ஒரு தார்சனிக கிரந்தத்திலையும் அனுவாதம் பண்ணுறதுக்கோ ஒத்துக்கிறதுக்கோ கண்டனம் பண்ணுறதுக்கோ கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கோ எங்கேயும் அதனுடைய ஒரு உல்லேகம் சொல்கிறது இல்லையா, அதனுடைய ஒரு ஸ்பர்ஷமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இது அனாதின்னு எப்படி உங்களால் கிளைம் பண்ண முடியும்? எப்படி எது கிளைம் பண்ண முடியும்? இவருடைய வாதம். இதை இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, நான் இதை அப்புறம் படித்து காமிக்கிறேன். ஆனால் இது ஒரு யுக்தி. இதுக்கெல்லாம் இந்த எந்த மதம் அனாதின்னு நிரூபணம் பண்ணணுமோ அவளுக்கெல்லாம் அந்த பொறுப்பு இருக்குதுன்னு காமிக்கிறார். அது ரங்கநாத சர்மான் இவர் எழுதியிருக்கார். அப்போ அது வச்சுண்டு அவர் என்ன நிரூபணம் பண்ணுறாருனால், அதனால் வேதாந்த மதம் என்ற பேரில் ஏதாவது ஒரு மதம் இருக்கணும்னால் அது அத்வைத மதமாக தான் இருக்கணும். வேறு ஏதாவது ஒரு மதம் இருக்குன்னா அது தெரிஞ்சிருக்கணும், யாருக்காவது தெரிஞ்சிருக்கணும். யாராவது ஒரு மகர்ஷிகளை விட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் வந்தவரோ உண்மையாக அந்த மகர்ஷிகள் சொன்ன மாதிரி இருக்கணும். அது இப்போது அது இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு கரெக்டாக இருக்கணும். நம்மளுடைய இப்போ விசிஷ்டாத்வைத மதம் கரெக்டாக ஒரு சொரூபம் இருக்குது அதுக்கு. அந்த மாதிரி ஒரு சொரூபம் எங்கேயாவது தார்சனிக கிரந்தத்திலிருந்து எடுத்து காமிக்கணும். அது காமிக்கிறதா இருந்தால் சரி, காமிக்கிறதுக்கு பொறுப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன். அது காமிக்க முடியாதுன்னு நான் சொல்ல வரல, இவர் அப்படி சொல்லியிருக்கார். அது இருக்குனால் அது இந்த மாதிரி நியாய கிரந்தத்தில் பழைய கிரந்தத்தில் சங்கர பகவத்பாதாளுக்கு முன்னாடி இப்போ ராமானுஜருக்கு முன்னாடி இருந்த கிரந்தத்தில் காமிக்கணும். ராமானுஜருக்கு முன்னாடி இருந்த அப்போ தான் அது ப்ரூஃப். ராமானுஜருக்கு முன்னாடி இருந்த ஒரு கிரந்தத்தில் அந்த கிரந்தம் எக்ஸாக்டாக கிடைக்கணும். அப்போ தான் நமக்கு இன்னொருத்தருக்கு ப்ரூஃப் அதை ஒரு 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 ரிசர்ச்சாக காமிக்க முடியும். இல்லைன்னா அது ஸ்ரத்தையாக நான் ஒத்துக்கிறேன் அப்படி தான் சொல்ல முடியும். இப்போ என்ன ஒரு கஷ்டம் வருதுன்னால், இப்போது ராமானுஜர் பகவத் ராமானுஜ பாஷ்யத்தில் அவரே பிரதிஜை பண்ணுறார், போதாயன விற்த்திம் ஸ்வீகிருத்திய போதாயன விற்பி அனுசாரேனா போதாயன விற்த்திம் ஆசிரித்திய போதாயன விற்த்தின்னு ஒரு விற்பி இருக்குது, அது நான் பார்த்துருக்கேன். அந்த விற்த்தியில் இருக்கிற சித்தாந்தத்தை அவலம்பிச்சுட்டான விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தை நான் நிரூபணம் பண்ணுறேன்னு சொல்லி தான் அவர் பாஷ்யத்தை ஆரம்பிக்கிறார். வாஸ்தவம். ஆனால் இந்த போதாயன விற்த்தின்னு ஒரு விற்பி அவர் மூலமாக தெரியறதை தவிர வேறு எங்கேயும் இல்லை. அவரும் அது கோட் பண்ணவும் இல்லை. உண்மையாக அவர் அந்த போதாயன விற்பி அங்கே கோட் பண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த விற்பி அதை இவர் என்ன சொல்லுவார், மற்ற பட்சத்தில் இருந்து அதில் கல்பிதமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அப்படி கூட சொல்லலாம்.
இருந்தால் கூட அதாவது வச்சு நமக்கு ஒரு இது சொல்லியிருக்கலாம். அந்த போதாயன விருத்தி எப்படி இருக்குது, அந்த போதாயன விருத்தி மூலமாக எழுதுறதுன்னு சொன்னால் உண்மையாக அந்த போதாயன விருத்தி கோட் பண்ணணும். ஏன் பண்ணல தெரியல. அந்த போதாயன விருத்தி இப்படி இருக்குது, விருத்தி கிரந்தம் இப்படி இருக்குது, அது இப்படி தெரிகிறது, அது வச்சுன்னு நான் பாஷ்யம் பண்ணுறேன். அந்த பிரதிஜை தான் பண்ணியிருக்கார். அதை பரிபாலனம் பண்ணியிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. அவர் ஏதோ ஏமாத்துறதுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அந்த போதாயன விருத்தி என்றது அவர் கோட் பண்ணியிருந்தால் அது ப்ரூஃபாக நமக்கு சொல்ல முடியும். இல்லைன்னா அந்த போதாயன விருத்தி என்ற ஒரு விருத்தி கிரந்தம் சாங்கர பாஷ்யத்திலிருந்து கிடைக்கிறதா இருந்தால் அது நமக்கு ஒரு ரிசர்ச்சாக காமிக்க முடியும். இல்லைன்னா மற்ற ஏதாவது பாஷ்யத்திலிருந்து கிடைக்கிறதா இருந்தால் அது காமிக்க முடியும். ஆனால் அது கிடைக்கல. இப்போ பகவத்பாத பாஷ்யத்திலேயே சில சூத்திரத்திலெல்லாம் அதிகரணங்களில் விற்த்திகார மதத்தை நிராகரணம் பண்ணுறதுன்னு உண்டு. விற்த்திகாராக இத்தம் வதந்தி, விற்த்திகார மதமேவ நிராகரியதேன்னு தெரியுது. இப்போ ஆனந்தமய அதிகரணம்னு வச்சுக்கோங்க, அதில் விற்த்திகார மதம்னு ஒரு சிஸ்டம் வருது. அதுக்கப்புறம் சொமதமாக வச்சுட்டு சூத்திரங்களே நிரூபணம் பண்ணுறது உண்டு. இந்த மாதிரி சில இடத்துலலாம் இருக்குது விற்த்திகார மதம்னு. ஆனால் அந்த விற்த்திகாரனா எந்த விற்த்திகாரன்னு யாருமே சொல்லலை, விற்த்திகார அவ்வளோதான். இருந்தால் கூட அதில் கண்டனம் பண்ணக்கூடிய அந்த பகவத்பாதாளுடைய கண்டனம் பண்ணுற இது இருக்கு இல்லையா, கண்டிதமான அந்த மதம் அது விசிஷ்டாத்வைத மதம் கிடையாது, அது அத்வைத மதத்தில் இருக்கிற ஒரு ஏகதேசம். அதுதான் அத்வைத மதத்தையே ஒத்துண்டு இருக்கிறவா. இப்போ பாஷ்யத்தில் கேச்சன சூத்திரம் ஏவம் சூத்திரார்த்தம் ஏவம் வியாச்சக்ஷதேன்னு சொல்லி ததா ந கர்த்தவியம் சொல்லி பாஷ்யக்காரர் கிரிட்டிசைஸ் பண்ணுறது உண்டு. ஆனால் அவரும் அத்வைதிகள் தான். அத்வைத மதத்திலேயே இருந்துட்டு சூத்திரத்தை கொஞ்சம் வித்தியாசமாக வியாக்கியானம் பண்ணுறார், அந்த அதிகரணத்தை கொஞ்சம் வித்தியாசமாக எழுதுகிறார். அது சரியில்லை, அப்படி பண்ணுறது சரியில்லை, இப்படி தான் பண்ணணும்னு சொல்கிறாரே தவிர இந்த விசிஷ்டாத்வைத மதமோ அந்த மாதிரி தத்பரமாகவோ துவைதபரமாகவோ ஏதாவது ஒரு விற்த்தியோ ஒன்றும் பகவத்பாதாலே பார்த்த மாதிரி தெரியல, கிடைக்கவே இல்லை. அவர் பார்க்காத கிரந்தங்களே கிடையாது அந்த சமயத்தில். அப்படி தான் அவருடைய ஜீவித சரித்திரத்திலிருந்து தெரியுது. ஜீவித சரித்திரத்தை மட்டும் இல்லை, அவருடைய கிரந்தத்திலிருந்தே தெரியுது. வைசேஷிக சூத்திரம் பார்த்துருக்கார், ஞான சூத்திரம், நியாய சூத்திரம், நியாய பாஷ்யம், குமாரில் பட்ட கிரந்தங்கள் வரைக்கும் அந்த வரைக்கும் இருந்த எல்லா தரிசன சாஸ்திரத்தில் இருக்கிற அத்தனை கிரந்தங்களை அவர் பார்த்து தான் எழுதியிருக்கார். அது நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஆனால் இந்த மாதிரி ஒரு விருத்தி கிரந்தமோ அந்த மாதிரி மதத்தை சொல்லக்கூடிய சம்பிரதாயங்களை சொல்லக்கூடிய கிரந்தமோ இருந்ததா அவருடைய வாக்கியத்திலிருந்து தெரியறதா இருந்தால் அது ஒரு ரிசர்ச்சுக்கு ஒரு எவிடன்ஸாக காமிக்க முடியும். அது இல்லைன்னு சொல்லி இவர் நிரூபணம் பண்ணுறார். பார்க்கலாம், அந்த மாதிரி சில விஷயங்கள் இதிலிருந்து தெரியறது. நான் இதில் எந்த ஒரு ஆக்கிரகமாக சொல்லலை, இந்த மாதிரி விசார விஷயங்கள் இருக்குதுன்னு காமிக்கிறேன், அவ்வளோதான். அதனால் அந்த சூத்திரத்தினுடைய தாத்பரியத்தை நிரூபணம் பண்ணும்பொழுது இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் ஒரு அர்த்தத்துக்கு வரணும்னு, அவ்வளோதான் அபிப்பிராயம். நாளைக்கு பார்க்கலாம்.